கிறிஸ்து இயேசுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்பு சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் இந்த காலை நேரத்தில் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு, தேவன் கொடுத்திருக்கும் இந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் கூட, அதிலும் விசேஷமாக நாம் அடுத்த மாதம் நாம் அனுசரிக்க போகிற நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை நினைவு கூறுதல் நாளுக்கான ஆயத்த பாடங்களை நம்ம இன்னிலிருந்து ஆரம்பிக்கிறோம். ஸோ அந்த அடிப்படையில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய பாடத்தின் தலைப்பு ஏன் கெத்செமனேயில் வியாகுலம். ஸோ முதல்ல இந்த மெமோரியல் நம்ம என்ன மனநிலைமையோடு அனுசரிக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம கொஞ்சம் பார்த்துக்கலாம். இயேசு கிறிஸ்துவுக்காக யாரும் அழ வேண்டிய அவசியம் இல்லை. இதை முதல்ல மைண்டில் கொண்டு வந்துருங்க எல்லாருமே. அவர் பட்ட கஷ்டங்கள், ஒரு பாடுகள்லாம் பட்டு அவரை பார்த்து பரிதாபப்படுறதுக்காக இயேசு கிறிஸ்து நம்மளை மரணத்தை நினைவு கூற சொல்லவே இல்லை. அவர் ஆக்சுவலாக அழுக சொன்னது அவருக்காக இல்லை, நமக்காகத்தான். இப்போ அவருடைய கண்டிஷனையும் நம்முடைய கண்டிஷனையும் வச்சு பார்க்கும்போது அவருக்கும் நமக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குங்கிறத பார்த்து அதை சரி பண்ணுறதுக்கு தான் இந்த நினைவு கூறுதலே தவிர, அவர் பட்ட கஷ்டங்களை நம்ம பார்த்து அவருக்காக பரிதாபப்படுவதற்காக நினைவு கூறுதல் இல்லை என்பதை ஒவ்வொரு வருஷமும் சொல்கிறோம். இந்த வருஷம் நம்ம ஞாபகப்படுத்திக்கலாம். ஸோ அதனால் இப்போ நம்ம படிக்க போகிறது ஒரு நினைவு கூறுதல் தான். பட் அந்த நினைவு கூறுதல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடைய மரணத்தை நினைவு கூறுற விஷயமா இருந்தால் கூட, அதில் நினைவு கூற வேண்டிய விஷயம் எதுன்னா, நம்முடைய மனநிலைமை எப்படி இருக்கக்கூடாது, நினைவு கூறுதலில் நம்முடைய மனநிலைமை எப்படி இருக்கணும், அதுக்கு ஆப்போசிட்டாக எப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறத பற்றி படிக்கிறதுக்கு தான் நினைவு கூறுதல் ஆயத்த வகுப்புகளை தவிர, இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை பார்ட் பை பார்ட்டாக பார்ப்பதற்கு இது அல்ல அப்படிங்கிறத மனசுக்குள்ளே ஃபஸ்ட்டு எல்லாருமே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாடத்துக்குள்ளே நம்ம போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கும் பாடத்தின் தலைப்பு ஏன் கெத்செமனேயில் வியாகுலம். கெத்செமனேயில் ஏற்பட்ட வியாகுலத்தை பற்றி படிக்க வரல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. தலைப்பை கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம பார்க்கலாம். கெத்செமனே தோட்டத்தில் இயேசு கிறிஸ்து பட்ட வியாகுலத்தை பற்றி படிக்க வரல, ஏன் வியாகுலப்பட்டார் அப்படிங்கிறத பற்றி படிக்க வந்திருக்கோம். இதுதான் நம்முடைய மூத்த சகோதரம் கொடுத்த தலைப்பு. ரீப்ரின்ஸ் பேஜ் நம்பர் 5550 இடம்பெற்றக்கூடிய ஒரு பாடம். இதற்கு ஆதார வசனம் மத்தேயு 26ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை மீண்டும் நாம் வாசிக்கலாம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். இந்த வசனத்தை, இந்த வார்த்தையை நம்முடைய ஆண்டவர் பேசினது கெத்செமனே தோட்டத்தில் நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். எப்போ பேசினார்னு பார்த்தீங்கன்னா, அவர் ப்ரேயர் பண்ண போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணார்னா பேசினார். யாரை பார்த்து பேசினார்னு பார்த்தீங்கன்னா, சீஷர்களை பார்த்து பேசினார். எத்தனை பேர் சீஷர்கள் அங்கே இருந்தாங்க அவர் பேசும்போது? மொத்தம் 11 பேர் இருந்தாங்க. ஆனால் பேசுனது எத்தனை பேர்னு பார்த்தீங்கன்னா 3 பேர் திட்டம். ஸோ அந்த 3 பேர் திட்டு தான் அவர் இந்த வசனத்தை அவர் பேசினார். ஸோ இப்போ நம்ம இந்த வசனத்தை மையமாக வச்சு நம்ம இதுக்குள்ளே உள்ளே போகலாம். எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்னா, நினைவு கூறுதல் கடைசி ராப்போஜனம் இயேசு கிறிஸ்து சீஷர்களோட அனுசரித்து முடிச்சுட்டு அவர் ஸ்தோத்திர பாட்டை பாடிட்டு அவங்க கலைந்து நேரம் எங்கே போனாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒலிவமலைக்கு அவங்க போனாங்க. அந்த ஒலிவமலை தான் கெத்செமனே தோட்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதனுடைய காட்சி இதுதான். இப்போ இயேசு கிறிஸ்து நினைவு கூறுதல் அனுசரித்த இடத்துக்கும் இந்த கெத்செமனே தோட்டத்துக்கும் ஏறக்குறைய ஒரு மைல் தூரம் இருக்கலாம் அப்படிங்கிறது கருத்தா சொல்லியிருக்காங்க. அந்த 1 மைல் தூரம் அவர்கள் நடந்து போகும்போது, இயேசு கிறிஸ்துவும் சீஷர்களும் நடந்து போயிட்டுருக்கிறப்ப, இயேசு கிறிஸ்து கொடுத்த பாடங்கள் தான் 3 சாப்டரில் இருக்குது. யோவான் 15ஆம் அதிகாரம், 16ஆம் அதிகாரம், 17ஆம் அதிகாரம். இதெல்லாம் ஹெவி லெசன்ஸ் தான் அவங்களுக்கு. இதை பற்றி பேசிட்டு அப்படியே நம்முடைய ஆண்டவர் போயிட்டே இருக்காரு. எங்கே போய் ரீச் ஆகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒலிவமலை எனக்கூடிய கெத்செமனே தோட்டத்தில் போய் அவங்க ரீச் ஆகிறாங்க. ஸோ இந்த ஒலிவமலை பற்றி ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆலிவ் பிரஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த கெத்செமனேங்கிற வார்த்தையினுடைய அர்த்தமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆயில் பிரஸ், அதாவது ஒலிவ எண்ணெயை பிழிந்தெடுக்கக்கூடிய ஒரு இடமாக அது இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துக்கும் நம்முடைய ஆண்டவர் பட்ட பாடுகளுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது. இந்த இடத்துடைய பேருக்கும் இந்த இடத்துல நம்முடைய ஆண்டவர் அவருக்கு ஏற்பட்ட அனுபவத்துக்கு ஒரு சம்மந்தம் இருக்குது. அது என்ன சம்மந்தம்னா, ஒலிவ எண்ணெய் தான் சம்மந்தமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இங்கே ஒலிவ எண்ணெய் தான் பிழிந்து எடுக்கப்படுது. ஸோ இந்த ஒலிவ எண்ணெயை யூதர்கள் எதுக்கு யூஸ் பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, 2 விஷயத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா, சாப்பாட்டுக்கு அவங்க அதிகமாக யூஸ் பண்ணுறது ஒலிவ எண்ணெய் தான். 2வது, அவங்களுக்கு ஒலிவ எண்ணெய் அதிகமாக யூஸ் பண்ணப்படுறது எந்த பர்பஸ்க்கான்னு பார்த்தீங்கன்னா, வெளிச்சத்திற்காக அது யூஸ் பண்ணப்படுது. இப்போ இந்த ஒலிவ எண்ணெய் யூதர்களுக்கு, ஒலிவ எண்ணெய் ஒலிவ மரம் கூட வச்சுக்கலாம், ஒலிவ மரம், அதில் இருக்கக்கூடிய கனி, அது யூதர்களுக்கு ஃபுட்டாகவும் லைட்டாகவும் மாறணும்னா என்ன பண்ணப்பட வேண்டும்? பிழியப்பட வேண்டும். அதுதான் அங்கே நடந்த விஷயம். இயேசு கிறிஸ்து கூட இதே மாதிரி விஷயம் தான் அங்கே நடந்துச்சுன்னு நம்முடைய சகோதரர் எழுதியிருக்கார். அவருடைய அனுபவத்திற்கும் ஒலிவ எண்ணெய்க்கும் சம்மந்தம் இருக்குது. ஏன்னா ஒலிவ எண்ணெயில் என்ன யூஸ் இருக்கோ அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக யூஸாக இருக்குது நமக்கு. அதை தான் எழுதியிருக்கார். இப்போ நம்ம வாசிக்கலாம். இயேசுவும் அப்படிங்கிறது வாசிங்க நீங்கள்.
இயேசுவும் உலகத்திற்கு ஆகாரம் அளிப்பவர் மற்றும் வெளிச்சம் அளிப்பவர் என்பதை நாம் நினைவு கூறுகையில் ஒளிவ எண்ணெயும் அளிக்குது, ஃபுட் அண்ட் லைட்டு. இயேசு கிறிஸ்துவும் உலகத்துக்கு என்னவா இருக்காரு? ஃபுட்டாவும் இருக்காரு, லைட்டாவும் இருக்காரு. இயேசுவின் ஆத்மாவை நசுக்கி போட்டதான அவரது சோதனையான அனுபவங்களை எண்ணெய்க்காக ஒலிவு பழங்களை நசுக்கி எடுக்கும் தோட்டத்தில் அவர் பெற்றிருப்பது விசேஷித்த விதத்தில் பொருத்தமுடையதாய் காணப்படுகின்றது என்று நாம் காண்கின்றோம். ஒலிவ எண்ணெயானது பயன்பாட்டுக்கு வரணும்னா பிழியப்பட வேண்டும். பிழிஞ்சா என்ன பயன் கிடைக்கும்னா அது ஒளியாகவும் யூஸ் ஆகும், சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இயேசு கிறிஸ்துடைய ஆத்மா கூட ஒலிவ மலை எனக்கூடிய அந்த கெத்செமனே தோட்டத்தில் கசக்கி பிழியப்பட்டதுனால தான் அவருடைய வாழ்க்கை உலகத்துக்கு என்னவா இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெளிச்சமாகவும் உணவாகவும் இருக்கு அப்படிங்கிறத சகோதரர் எழுதியிருக்காரு. எதுக்காக இந்த பாயிண்ட் நம்ம எடுத்திருக்கோம்னா, அவர் கடைசியாக போய் வியாகுலப்பட்ட இடத்துக்கும் அதனுடைய பயன்பாட்டுக்கும் ஒலிவ எண்ணெயுடைய பயன்பாட்டுக்கும் சம்மந்தம் இருக்கிறதுனால தான் இந்த இடத்த நம்முடைய ஆண்டவர் சூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு கருத்தாக இருக்குது. சரி, இந்த இடம் யாருக்கு சொந்தமான இடமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? இதுக்கெல்லாம் ப்ரூஃப் இல்லை, வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல கெத்செமனே தோட்டத்தில் இயேசு கிறிஸ்து அரெஸ்ட் பண்ண வரும்போது வரக்கூடிய சத்தத்தை கேட்டு அந்த இடத்துல இருக்கிற ஒருத்தர், அவர் இயேசு கிறிஸ்துடைய சீஷன் அல்ல, அப்போஸ்தலன் அல்ல, அவர் எந்திரிச்சு ஓடி வந்து பார்க்குறாரு. அப்போ எந்திரிச்சு ஓடி வந்து ஒருத்தர் பார்க்குறாரு, அவர் அங்கே தான் இருந்திருக்கணும். அங்கே தான் அவர் ஏன் இருக்காருன்னா ஒருவேளை அது அவருடைய இடமா இருந்திருக்கலாம். நான் யாரை பற்றி பேசிட்டு இருக்கேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ மார்க்கு வாசிக்கலாம். மார்க்கு 14ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம். மார்க்கு 14ஆம் அதிகாரம் 51, 52ஆம் வசனங்கள். ஒரு வாலிபன் ஒரு துப்பட்டியை மாத்திரம் தன்மேல் போர்த்துக்கொண்டு அவர் பின்னே போனான். அவனை பிடித்தார்கள். அவனை என்ன பண்ணிட்டாங்க? பிடிச்சிட்டாங்க. அவன் தன் துப்பட்டியை போட்டுவிட்டு நிர்வாணமாய் அவர்களை விட்டு ஓடி போனான். இதெல்லாம் இன்ஃபர்மேஷன் நமக்கு எதுக்குன்னா, இந்த இடத்துல மார்க்கு இருந்திருக்காரு, சம்பந்தப்பட்டிருக்காரு. பட் என்ன ஆச்சரியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, மார்க்கு இயேசு கிறிஸ்துடைய நேரடியான சீஷன் அல்ல அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனால் அவரு கூட இருந்திருக்காரு. ஸோ இப்போ நம்ம பாடத்தை எங்கிருந்து ஆரம்பிக்க போறோம்னா, கெத்செமனே தோட்டத்துக்கு போற வழியில நம்முடைய ஆண்டவர் பேசின பல்வேறு பாடங்களுக்குள்ள ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை நம்முடைய ஆண்டவர் அவருடைய சீஷர்களுக்காக இன்செர்ட் பண்ணார். அந்த பாடம் என்ன டைப் ஆஃப் பாடம் சொல்லி பார்க்கும்போது எ நோட் ஆஃப் வார்னிங் அப்படின்னு எழுதியிருக்கார் சகோதரர். அதாவது வார்னிங் சொன்னாலே எச்சரிப்பின் ஒரு விஷயம், ஒரு எச்சரிப்பின் தொனி மாதிரி எச்சரிப்பான ஒரு விஷயத்தை கெத்செமனே போகிற வழியில் நம்முடைய ஆண்டவர் சீஷர்கள்கிட்ட சொல்லியிருக்கார். எதை வச்சு சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு தீர்க்க தரிசனம். வாசிக்கலாம். சகரியா 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சகரியா 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பட்டயமே, என் மேய்ப்பெண் மேலும் என் தோழனாகிய புருஷன் மேலும் எழும்பு என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். மேய்ப்பனை வெட்டு, அப்பொழுது ஆடுகள் சிதறி போகும். மேய்ப்பனை வெட்டு, அப்பொழுது என்ன ஆயிரும்? ஆடுகள் சிதறடித்து போகும். ஆனாலும் என் கரத்தை சிறுவர் மேல் திரும்ப வைப்பேன். ஸோ இந்த வசனத்தை இப்போ யார் ஸ்பெல் பண்றான்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவங்ககிட்ட சொல்றாரு. வசனமா சொல்ல, ஆனால் அவர் விளக்கமா சொல்லிட்டார். என்ன விளக்கம் சொன்னாரு? ஒரு தடவை எல்லாரும் ரீகால் பண்ணிக்கலாம். மேய்ப்பனை வெட்டு, அப்பொழுது ஆடுகள் என்னாகும்? ஸோ இப்போ மேய்ப்பன் யார்? ஆடுகள் யாரு? இயேசு கிறிஸ்து. ஆடுகள் எத்தனை பேர் இருக்காங்க? இப்போ அங்கே 11 பேர் இருக்காங்க. யூதாஸ் காரியத் அங்கே இல்லை, அதுக்கு நம்ம கிளியராக தெரியும். ஸோ 11 பேரும் சிதறி போவாங்கன்னு பழைய ஏற்பாட்டில் சொல்லியிருக்குன்னு நம்முடைய ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா சொல்கிறார். எதுக்காக சொல்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அடுத்து அதான் நடக்க போகுது, வேறு வழியில் சொல்லித்தான் ஆகணும். ஸோ இதை கூட சகோதரர் எப்படி எழுதியிருக்காருன்னா வாசிக்கலாம் பாருங்க. தீர்க்க தரிசனத்தை அவர்களுக்கு குறிப்பிட்டார். எந்த தீர்க்க தரிசனம்? சகரியா 13:7 குறிப்பிட்டார். இதன் காரணமாக அவர்கள் அனைவரும் சோர்வடைவார்கள். எதன் காரணமாக? மேய்ப்பனை வெட்டும் போது ஆடுகள் என்ன அடையும்? சோர்வடையும் என்பதற்காக இடறுவார்கள். என்ன செய்யறதுன்னு தெரியாம அடுத்தது கரெக்டான டார்கெட் நோக்கி போகாம இடறி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கலங்கி போய்விடுவார்கள். அடுத்து என்ன செய்யறது? நம்முடைய மாஸ்டருக்கு இப்படி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு, என்ன ஆக போகுதுன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு கலங்கி போய் விடுவார்கள் என்று அவர்களுக்கு தெளிவாய். அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்க இந்த மாதிரி ஆயிரக்கூடாதுங்கிறதுக்காக இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு இந்த விஷயத்தை சொல்லியிருக்காரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க இப்படி ஆயிரக்கூடாதுங்கிறதுக்காக இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு இந்த விஷயத்தை சொல்லியிருக்காரு. புரிஞ்சவங்களுக்கு இதை உள் வாங்கிட்டாங்க. 11 பேரும் இதை உள் வாங்கிட்டாங்க. எதுக்காகனா, அடுத்து நடக்க போற விஷயம் சீஷர்கள் விரும்பக்கூடிய விஷயம் அல்ல. இன்னும் சொல்ல போனா, அடுத்து நடக்க போற சம்பவங்கள் சீஷர்களால் தாங்கிக் கொள்ளக்கூடிய விஷயமும் அல்ல. ஆனா அவங்க இது எதுலையும் பாதிப்பு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்துக்கு போற வழியில என்ன பண்றாருன்னா, இந்த வார்த்தையை அவர் வந்து உச்சரிக்கும் போது இந்த இடத்துல யாருனால இதை பொறுத்துட்டு சும்மா இருக்க முடியலன்னு பார்த்தீங்கன்னா பேதுரு. ஸோ பேதுரு என்ன பண்ணிட்டார்? டைரக்டா இந்த வார்த்தை என்ன பண்ணிட்டாருன்னா அப்படியே அவரு மறுதளித்தார். இல்ல, இந்த வார்த்தையை மறுத்துட்டார். எந்த வார்த்தையை? இல்ல மேய்ப்பனை வெட்டுங்கள், அப்பொழுது ஆடுகள் இடரலடைங்கிற வார்த்தையை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு
அர்த்தம் தெரிஞ்சவர் என்ன பண்ணிட்டார்னா, அப்படி நாங்கள் இடல் அடைய மாட்டோம்னு சொல்லி சொன்னார். வாசிக்கலாம் பாருங்க இப்ப விளக்கத்தை. கர்த்தருக்கான தனது பக்தியில் முழு நம்பிக்கையுடையவரான பரிசுத்த பேதுரு ரொம்ப நல்லவர். அவர் முழு பக்தி உடையவர், முழு விசுவாசம் உடையவர் தான். ஆனா அவர் பேசின வார்த்தை சரியான வார்த்தை அல்ல. இதை மறுத்தார். மற்றும் இது ஒருவேளை மற்றவர்களுடைய விஷயத்தில் உண்மையாய் இருந்திட்டாலும் தன் விஷயத்தில் அப்படியாக இராது என்றும். அப்படின்னு என்ன அர்த்தங்க? மற்றவங்க வேணா இடறி போலாம் நீங்க சொன்ன மாதிரி, ஆனா நீங்க சொன்ன மாதிரி இடறி போறாள் நான் இல்லைன்னு சொல்லி பேதுரு சொல்றார். போதகரை மறுதலிப்பதற்கு பதிலாக அவரோடு கூட மரிப்பதற்கு தான் ஆயத்தமாய் உள்ளதாகவும் தெரிவித்தார். அருமையா இருக்க அந்த லைன். அவரை மறுதலிக்கிறதுக்காக இல்ல, என்ன சொல்லிட்டாரமா, மரிக்கவும் தயாராக இருக்கிறான்னு சொல்லி சொல்லிட்டார். இதை இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டாரா? அங்க பார்க்காதீங்க, இப்ப எல்லாம் எங்கிட்ட வந்துருங்க. இந்த சென்டென்ஸை இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டாரா? ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை? ஏன் ஏற்றுக்கொள்ள? சிம்பிளான பதில், ஏற்கனவே ப்ராஃபஸில சொல்லியிருக்கு. சரியான பதில், ப்ராஃபஸில ஒரு விஷயம் தேவனுடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகளால் சொல்லப்பட்டுச்சுன்னா அது 100% நடந்தே தீரும். இது இயேசு கிறிஸ்துக்கு நல்லா தெரியும். அப்ப இயேசு கிறிஸ்து மறுதலிக்க மாட்டாரு, அவர் மாற மாட்டாரு. ஆனா சீஷர்கள் மாறுவாங்கன்னு சொன்னதை பேதுருவால என்ன பண்ண முடியல, இப்ப ஏற்றுக்கொள்ள முடியல. இப்ப இயேசு கிறிஸ்து அவர் அப்ரிஷியேட் பண்ணாரா அல்லது திட்டினாரா? இயேசு கிறிஸ்து பேதுருவை அப்ரிஷியேட் பண்ணாரா அல்லது திட்டினாரா? திட்டினார். என்ன சொல்லிட்டாரு? உங்க கூட மரிக்கிறதுக்கு கூட நான் என்னவா இருக்கேன்னு சொல்லிட்டாரு, தயாரா இருக்குன்னு சொல்லிட்டார். இயேசு கிறிஸ்து என்ன சொல்லிட்டாரு? இது தப்புப்பா அப்படிங்கிறத சொல்லிட்டார். சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாருங்கிறத ரசல் பார் இப்படி எழுதியிருக்காருன்னா, அடுத்த லைன் வாசிங்க. பரிசுத்த பேதுரு மாபெரும் அபாயத்தில் காணப்படுவதாக. இந்த வார்த்தை பேதுருக்குள்ள இருந்து வந்ததை கண்டுபிடிச்ச இயேசு கிறிஸ்து அவர் என்ன சொன்னாருங்கிற விஷயத்தை எப்படி பார்க்கிறாருன்னா, இது எப்படி பேதுருடைய மனசுக்குள்ள இருந்து வந்துச்சுன்னு பார்க்கிறாரு. வந்த விஷயம் தனக்கு சாதகமா இருந்தா கூட, வந்த விஷயம் இயேசு கிறிஸ்துக்கு சாதகமா தான் இருக்கு. ஆனா இயேசு கிறிஸ்து எதை பார்க்கிறாருன்னா, எப்படி இந்த விஷயம் அவர் கூட வந்துச்சுட்டு என்ன சொல்லிட்டாரு, பேதுரு ஒரு மிகப்பெரிய அபாயத்தில் இருக்காருன்னு கண்டுபிடிச்சிட்டார். யார் கண்டுபிடிச்சிட்டாப்ப? இப்ப என்னுடைய கேள்வி, பேதுரு என்ன அபாயத்தில் இருக்கிறார்? அங்க இருக்காது, நீங்க சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து கண்டுபிடிச்ச அந்த அபாயம் என்ன? சாத்தான் உள்ள போயிருக்கான. இப்ப அது சரியான பதிலே கிடையவே கிடையாது. இந்த சந்தர்ப்பத்தில் இயேசு கிறிஸ்து கண்டுபிடிச்ச அந்த டேஞ்சர் பேதுருக்குள்ள என்ன இருக்கு? மறுதலித்தல் இருக்குதா? யாரோ சொல்றீங்க, எங்க இருந்து ஒரு குரல் வருது, அந்த குரல் கரெக்டான குரல் தான், பட் நானே எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துறேன். என்ன கண்டுபிடிச்சாருன்னா, பேதுரு நடிக்கல. நல்லா புரிஞ்சுக்கோங்க, பேதுரு நடிக்கல. பேதுரு சொன்னது உண்மைதான், மனசுக்குள்ள தான் வந்திருக்கு அந்த வார்த்தை. மற்றவங்கெல்லாம் மறுதளிச்சாலும் நான் என்ன பண்ண மாட்டேன், மரிக்க தயாரா இருக்கேன்னு சொன்னார். அப்ப பேதுரு அந்த இடத்துல நடிக்கல, உண்மையை தான் சொல்லியிருக்காரு. வந்த உண்மை டேஞ்சருங்கிறார் இயேசு கிறிஸ்து. ஏன்னு கேட்டா, அந்த உண்மை பேதுருவுடைய எந்த பாயிண்ட்ல இருந்து வந்திருக்குன்னா, அவருடைய சென்சிட்டிவிட்டி, உணர்ச்சி வசப்படுதல் சொல்லுவோம் இல்லையா, உணர்ச்சி வசப்படுதல். அந்த உணர்ச்சி வசப்படுதல்ங்கிற விஷயம் வந்ததுனால அவருக்குள்ள அந்த வார்த்தை என்ன இருக்குங்க, வந்திருக்கு. இப்போ இந்த சென்சிட்டிவ் அப்படிங்கிற வார்த்தைக்கு உணர்ச்சி மிக்கவன் சொல்லி சொல்லலாம். நம்முடைய சகோதர சகோதரிக்குள்ள நிறைய பேர்ல எல்லாரும் ஒரே மாதிரி உணர்ச்சி உடையவர்கள் அல்ல. உட்காந்துருக்க எல்லாருமே எடுத்துட்டோம்னா எல்லாருமே ஒரே மாதிரி உணர்ச்சி உடையவர்களா? உணர்ச்சியில் வித்தியாசம் இருக்கு. உணர்ச்சி இருக்கிறது தப்பு இல்லை, உணர்ச்சி வசப்படுதல் தப்பு. அதுதான் பேதுரு கொடுக்குன்னு சொல்லிட்டார். ஏன் இயேசு கிறிஸ்து அது தப்புன்னு சொல்றாருன்னா, உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு சகோதரனோ சகோதரியோ அதிகமாக எதன் மேல் நம்பிக்கை வச்சிருப்பாங்கன்னா, தங்கள் மாம்சம் அப்படின்னு எழுதியிருக்காரு. உணர்ச்சி வசப்படுதல் அப்படிங்கிற விஷயம் ஒருத்தருக்குள்ள வருதுன்னா, அது கண்டிப்பாக எங்கேருந்து வருதுன்னா, அவருடைய மாம்சத்தின் மேல் அதிக நம்பிக்கை வச்சிருக்காங்க. மாம்சத்தின் மேல ஒருத்தர் அதிக நம்பிக்கை வச்சாச்சுன்னா, நெக்ஸ்ட் பாயிண்ட், அவங்க தேவன் மேல நம்பிக்கை வைக்க மாட்டாங்கன்னு எழுதுறாரு. நினைக்கிறதுக்கு பயமா இருக்கு. ஒரு சகோதரன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர், தேவனுடைய ஆவியை பெற்றவர், அது சகோதரி இருந்தாலும் பரவாயில்ல, உணர்ச்சி வசப்படுதல் அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா அவர்கள் கட்டாயமா தேவனை நம்புற விஷயத்தில் குறைஞ்சிருவாங்கிறார். காரணம், அவங்க நம்பிக்கை போற எது மேல போயிடும், மாம்சத்தின் மேல. இப்ப நான் லைன் பண்றது மட்டும் நீங்க வாசிக்க பார்க்கலாம். பரிசுத்த பேதுரு வாசிங்க. இப்ப பரிசுத்த பேதுரு தனது மாம்சத்தினிடத்தில் மிக அதிகமாய் நம்பிக்கை கொண்டவராய் அங்க இருந்திருக்கார். இதனாலதான் இயேசு கிறிஸ்து அதை ஏத்துக்கல, சென்சிட்டிவா இருந்திருக்கார். செகண்ட் பாயிண்ட், அவர் மாம்சத்தின் மேல நம்பிக்கை வச்சதுனால யாரை நோக்கி பார்க்கல. ஏன் மாம்சத்தில் நம்பிக்கை கொண்டவர் தேவனை நோக்கி பார்ப்பதில்லை? சரியான பதில் வேணும் எனக்கு. மாம்சத்தின் மீது நம்பிக்கை கொண்ட ஒரு சகோதரனோ சகோதரியோ அதிகமாக தேவனை நோக்கி பார்க்கறது இல்லை.
ஏன் அப்படின்னா அதுக்கு சிம்பிளான பதில், மாம்சம் அதுக்கு அலோவ் பண்ணாது. மாம்சம் தேவனை நோக்கி பார்க்க கட்டாயம் என்ன பண்ணாது, அலோவ் பண்ணாது. இவங்க மாம்சத்தை கேட்குறாங்க, இவங்க நம்பிக்கை யார் மேலே தான், மாம்சத்தின் மேலே. ஏன்னா உணர்ச்சி வசப்படுதல்ங்கிற கேரக்டர் மாம்சத்தை தூண்டி எழுப்புது. தூண்டி எழுப்பப்பட்ட மாம்சம் எந்த ஒரு விஷயத்துக்கும் தேவன் கிட்ட போகாதேன்னு சொல்லி கொடுக்குது. அப்ப இவங்க செல்ஃபை நம்புறாங்க. அப்படி நம்புறதுனால, தேவன் கிட்ட போகாதனால ஒரு பிரச்சனை வந்தா அவர்கள் சோதனைக்கு எதிராக ஜெபத்துடன் என்ன பண்றது இல்ல, விழித்திருப்பது இல்லைன்னு எழுதிட்டார். இந்த பிரச்சனை தான் யாருக்குள்ள இருந்திருக்காமா, பேதுருக்குள்ள இருந்ததை இயேசு கிறிஸ்து எதை வச்சு கண்டுபிடிச்சார்னா, மற்றவங்க விஷயத்துல நீங்க சொன்ன மாதிரி மெய்ப்பனை வெட்டும் போது ஆடுகள் சிதறி போறது உண்மையா இருந்தாலும், ஆண்டவரே நான் சொல்றேன், நான் மரிக்கவும் தயாரா இருக்கேன்னு சொன்னார் பாத்தீங்களா. இது நடக்காதுன்னு சொன்னார் பாத்தீங்களா. இது நடக்காதுன்னு சொன்னது பேதுரு நடிக்கல. பேதுரு நடிக்கல, தப்பே இல்லை, உண்மை தான் பேசியிருக்காரு. ஆனா அந்த உண்மை எங்கிருந்து வருதுன்னா, உணர்ச்சி பொங்கி வருது. அந்த உணர்ச்சி பொங்கி வரக்கூடிய ஒரு சகோதரனோ சகோதரியோ கட்டாயமா தேவன் கிட்ட போக மாட்டாங்க. ஏன்னா அவங்க மாம்சத்தின் மீது அதிக நம்பிக்கை வச்சதுனால. அப்ப அவங்களுக்கு எது கான்ஃபிடன்ஸ் பார்த்தீங்கன்னா, செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் தான் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். நீங்க இந்த கருத்தை ஒத்துக்கிறீங்களா எனக்கு தெரியல. 12 அப்போஸ்தலர்கள்ல செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் மிகுந்தவராய் நிறைந்து காணப்பட்டவர் யார்? எப்படி சொல்றீங்க? வேற ஏதாவது சம்பவம் சொல்லுங்க. கடல் மேல் நடந்து போனாரா? அது கூட கடைசியாக நடந்த விஷயம், அப்புறம் வரேன் நான். பட்டயத்தை எடுத்து காதை வெட்டினது ஒத்துக்கலாம், ஒத்துக்கலாம், கரெக்டாக ஒத்துக்கலாம். பாருங்க, நீங்க சம்பவங்கள் நிறைய இருக்குதுக்கு, எக்கச்சக்கமான சம்பவங்கள் இருக்கு. எந்த இடத்துலையும் பேதுரு நடிக்கல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. யூதாஸ் காரியத்தை நடிச்சார், பேதுரு நடிக்கல. ஆனா பேதுரு செஞ்ச விஷயம் பூரா இயேசு கிறிஸ்துவால் ஏற்றுக்கொள்ளப்படவும் இல்லை. ஏன்னு கேட்டா, அதுக்கு பின்னாடி என்ன விஷயம் இருந்திருக்குன்னா, உணர்ச்சி வசப்படுதல், செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், ஓவர் கான்ஃபிடன்ஸ் அவருக்கு இருந்ததுனால. இப்ப பேதுருடைய டேஞ்சர் எப்படி ஆயிப்போச்சுன்னா, அவர் பேசினது உண்மையா இருந்தா கூட அவர் பேசின விஷயம் சகரியா 13:7 ஆப்போசிட். நான் சொல்றது கரெக்டா தப்பா? இப்ப பேதுருடைய செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அவர் எங்க கொண்டு நிறுத்திடுச்சுன்னா, தீர்க்க தரிசனத்தை கூட நாங்க பீட் பண்ணிடுவோம் நிலைமை கூட நிறுத்திடுச்சு. தீர்க்க தரிசனம் என்ன சொல்லுது? மெய்ப்பனை வெட்டுவேன். இப்ப இவர் என்ன சொல்றாரு? எல்லா ஆடு சிதறி போனாலும் நான் சிதறி போக மாட்டேன்னா, அப்ப தீர்க்க தரிசனம் போய் தான் அர்த்தம். அப்ப செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சுன்னா, ஓவர் கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சுன்னா, அவர்களால தீர்க்க தரிசனத்தை கூட மாற்றி போடுற அளவுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்துன்னு சொல்லி எழுதியிருக்காரு. அடுத்த விஷயம், செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வந்தவர்கள் வாழ்க்கையில் ஜெயிப்பார்களா தோற்பார்களா? எப்படி சொல்றீங்க? ஒரு மனுஷன் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு என்ன தேவன் கொடுப்பார்? சோதனை. செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்கிறவங்க, தங்கள் மாம்சத்தின் மீது ஓவர் கான்ஃபிடன்ஸ் இருக்கிறவங்களால ஒரு சோதனையில கூட ஜெயிக்க முடியாது. ஏன் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சோதனை வரும்போது அந்த சோதனை எப்படி மேற்கொள்றங்கிற ஐடியா யார்கிட்ட இருந்து இருக்கும்? தேவன் கிட்ட போறதுக்கே மாம்சம் அலோவ் பண்ணலினா அவங்களால எப்படி ஜெயிக்க முடியும்னு சொல்லி சொல்றாரு. இது மட்டும் டேஞ்சர் இல்ல, அங்க இன்னொரு டேஞ்சர் நடந்திருக்கு. அதனால இயேசு கிறிஸ்து ரொம்ப கண்டிக்கிறாரு. என்ன டேஞ்சர்னா, ஒருத்தருடைய ஓவர் கான்ஃபிடன்ஸ் மிச்சம் இருக்கவங்களுக்கு கான்ஃபிடன்ஸா போயிடும். நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சா புரியலையா? என்னுடைய ஓவர் கான்ஃபிடன்ஸ், இப்போ என்னுடைய ஓவர் கான்ஃபிடன்ஸ் நான் பேசும்போது, ப்ராஃபஸிக்கு அகைன்ஸ்டா பேசும்போது, எங்கூட இருக்கிற சில பேர் கூட என்ன பண்ணலாதிய நம்பலாம். ஏன்னா அது அந்த மாதிரி விஷயம். அது அப்படித்தான் அங்க நடந்துச்சு. எங்க நடந்துச்சுன்னா, இயேசு கிறிஸ்து சொல்லும் போது சீஷர்கள் மத்தியில் நடந்துச்சு. இப்ப கேள்வி, பேதுரு மட்டும் சொன்னாரா நான் மரிக்கவும் தயாரா இருக்கேன்ட்டு? மிச்சம் இருக்கிற 11 பேரும் 10 பேரும் சொன்னாங்களா? மேய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் சிதறி போகுன்னு சொல்றப்ப, ஆண்டவரே நான் உங்களை விட்டு மரிக்கவும் தயாரா இருக்கிறேன்னு சொல்லிட்டு பேதுரு மட்டும் சொன்னாரா, மற்றவங்களும் சேர்ந்து சொன்னாங்களா? முடியும். அப்புறம் நான் வர பாயிண்ட்டுக்கு வாசிங்க. மத்தேயு 26 அதிகாரம் 35 வசனம். மத்தேயு 26 அதிகாரம் 35 வசனம். அதற்கு பேதுரு, நான் உம்மோடு மரிக்க வேண்டியதா இருந்தாலும், பொய் இல்ல, ஆனா உணர்ச்சி வசப்படுதல், நான் உம்மோட மரிக்க வேண்டியதா இருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்றான். உம்மை என்ன பண்ண மாட்டேன், நானு மறுதலிக்க மாட்டேன் என்றான். பக்கத்துல இருக்காங்க பாத்தீங்களா? சீஷர்கள் எல்லாரும் அப்படியே சொன்னார்கள். எப்படியே சொன்னார்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்? சீஷர்களுக்கு எங்க இருந்து மிச்சவங்களுக்கு இந்த கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு? அப்ப பேதுருக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் நல்ல கான்ஃபிடன்ஸா, ஓவர் கான்ஃபிடன்ஸ்? அப்ப ஒருத்தர் ஓவர் கான்ஃபிடன்ஸ் வந்துச்சுன்னா, அந்த ஓவர் கான்ஃபிடன்ஸ் மிச்சம் இருக்கிறவங்களுக்கு கான்ஃபிடன்ஸா மாறிடக்கூடாது. என்ன கான்ஃபிடன்ஸ்னா, ப்ராஃபஸிக்கு அகைன்ஸ்டான கான்ஃபிடன்ஸா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அன்பான சகோதர சகோதரிகளே,
மெமோரியில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான பாடத்தில் இதுவும் ஒரு பாடம் தான். ஒரு சகோதரனோ ஒரு சகோதரியோ உணர்ச்சி வசப்படுறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. முடியும். அவங்க உணர்ச்சி வசப்படும் போது அவங்க சொல்கிற கருத்தை நம்ம ஆமான்னு ஒத்துக்கிட்டா அதை விட பெரிய முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது. இது உண்மையா இல்லையா? பதில் வராது. இப்போ மட்டும் இங்கே மட்டும் பதில் வரும், இங்கே பதில் வராது. ஒரு சகோதரனோ சகோதரி உணர்ச்சி வசப்படும் போது அந்த உணர்ச்சி வசப்படுதல் மாம்சத்தின் தூண்டுதலாக வரக்கூடிய விஷயமா இருக்கிறதுனால அதை ஏற்றுக்கொள்கிற ஒரு சிலர் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோன்னு நினச்சிட்டு அவங்களுக்கு குழியில் தள்ளுறதுக்கு இதை விட பெஸ்ட் ஆப்ஷன் எதுவுமே கிடையாது. இப்போ இந்த 11 பேர் மெஜாரிட்டி ஆகிட்டாங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, மெஜாரிட்டி ஒத்துக்கிட்டாங்கல்ல. ஆனால் மெஜாரிட்டி ஒத்துக்கிட்டது எதன் மேலே கான்ஃபிடன்ஸ்னா ப்ராஃபஸி மேலே இருக்கிற கான்ஃபிடன்ஸ் இல்லை, பேதுருவுடைய ஓவர் கான்ஃபிடன்ஸ் மேலே இருக்கிற கான்ஃபிடன்ஸ். இது யாருக்காவது வந்துச்சுன்னா தயவு செய்து அன்பான சகோதர சகோதரிகளே, அவங்க உணர்ச்சி வசப்படும் போது அவங்க சொல்கிற கருத்தை தயவு செஞ்சு ஏற்றுக்காதீங்க. இப்போ பேதுரு சொன்ன கருத்து தப்பா? நடிச்சாரா? நடிக்க. ஆனால் தப்பு. ஏன் தப்புனா அது நடிக்காமல் இருந்தால் கூட வந்த விதம் சரியான விதம் அல்ல. அந்த சரியான விதத்தில் ஒருத்தர் செயல்படாமல் இருக்கிறப்ப அந்த கருத்தை ஆதரிப்பது என்பது அவரையும் சேர்த்து அழிப்பதற்கு அது ஈக்குவலாக இருக்கும். அதைத்தான் இந்த 11 பேர் பண்ணிட்டாங்க. சீஷர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா அப்படியே என்ன பண்ணிட்டாங்கன்னா சொல்லிட்டாங்க. அடுத்த பாயிண்ட் போலாமா? ஓவர் கான்ஃபிடன்ஸ் இருக்கிறவருக்கு எதன் மேல் அதிக ஓவர் கான்ஃபிடன்ஸ் இருக்கிறவர்களுக்கு எதன் மேல் அதிக பலம் இருக்கும்? அதை கொஞ்சம் வேற மாதிரி சொல்ல போனால், ஓவர் கான்ஃபிடன்ஸ் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு எந்த விஷயம் தெரியாதுன்னா அவங்களுடைய பலவீனம் எதுன்னு தெரியாதுன்னு எழுதியிருக்கார் சகோதரர். ஓவர் கான்ஃபிடன்ஸில் இருக்கிற ஒரு சகோதரனோ சகோதரியால் ஏன் தோற்று போகிற கண்டிஷனுக்கு அவங்க போயிடுறாங்கன்னா அவங்களுக்கு எந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னா எது அவங்களுக்கு தெரியாதுன்னா அவங்களுடைய பலவீனம் என்ன என்பது தெரியாதுன்னு சொல்லி எழுதியிருக்கார். இந்த கருத்து கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ண வேண்டிய கருத்து தான். ஆனால் உண்மையாலுமே பலவீனத்தை தெரியாதவங்க தேவனுடைய பிள்ளைகளை மாறுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா பலவீனத்தை தெரிஞ்சாதான் அது ஒரு பெரிய பலம் நமக்கு. ஸோ இந்த இடத்துல பேதுருடைய இந்த ஒரு பலவீனம் 11 பேருடைய பலவீனத்தோடு சேர்த்து என்ன பண்ணிருச்சுன்னா 11 பேர்த்தையும் பலவீனமாக்கிடுச்சு. என்ன பாயிண்ட் நம்ம இருந்து பார்க்க வரோம்னா, கண்டிப்பாக சொல்கிறேன், பலவீனத்தை கண்டுபிடிக்க முடியாதவங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்ன வார்த்தையை சொல்லவே முடியாது. தங்கள்கிட்ட இருக்கிற பலவீனத்தை கண்டுபிடிக்க முடியாதவர்களால் பவுல் முடித்த மாதிரி முடிக்க முடியாது. பவுல் எப்படி முடித்தார்? நல்லா முடித்தார். நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடிச்சேன்னு சொன்னார்ல, அப்படி முடிச்சேன்னு சொல்கிறப்ப அவர் எதை முடித்தார்? அவருடைய பலவீனங்களை எல்லாம் எதிர்த்து ஜெயிச்சிருக்கார். இப்போ ஆக்சுவலாக இயேசு கிறிஸ்து எதிர்பார்த்தது இவங்க பலவீனத்தை அல்ல, இவங்க பலத்தை. ஆனால் இவங்களுக்கு எது பலவீனமாக மாறிடுச்சுன்னா இவங்க பலவீனம் எதுன்னு தெரியாமல் போனதே ஒரு பெரிய பலவீனம் ஆயிடுச்சு. பட் பவுல் கிளியராக சொல்கிறார். வாசிக்கலாம் பாருங்க. 2 கொரிந்தியர் 12 அதிகாரம் 10 வசனம். 2 கொரிந்தியர் 12 அதிகாரம் 10 வசனம். அந்தப்படி நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலம் உள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். இப்ப பவுலுடைய இந்த வார்த்தையை ஜனவரி 1ஆம் தேதி அன்னைக்கு வாக்குத்தத்த வசனம் யாரையும் கொடுக்க சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வசனத்தை ஆகையால் இருந்து படிச்சு பார்க்கலாமா? ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் இதை கொடுக்க முடியுமா வேறு யாராவது? ஆனால் ஆக்சுவலாக பவுல் ஜெயிச்சது காரணமே இதுதான். அப்படின்னா பவுலுக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னா, அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஃபர்ஸ்ட் லைனில் நான் பலவீனமாக இருக்கும்போதே பலமுள்ளவனாக இருக்கிறேன் அப்படின்னு என்ன பேர் அர்த்தம்? நான் பலவீனமாக இருக்கும்போதே பலமுள்ளவனாக இருக்கேன் நம்புற மாதிரி இருக்குது. நானே பலவீனமாக இருக்கிறேன், நான் எப்படி பலவீனமாக இருக்க முடியும்? அவர் என்ன சொல்கிறாருன்னா, மாம்சத்தில் நான் பலவீனமாக இருக்கிறேங்கிறத கண்டுபிடிச்சதே எனக்கு ஒரு பலங்கிறார். அந்த வார்த்தையை நல்லா படிச்சு பார்த்தீங்க அப்படி தான் இருக்கும். பலவீனமாக இருக்கும்போதே அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். அந்த பலவீனமாக இருக்கிறத நான் கண்டுபிடிச்சது தான் எனக்கு இப்போ பலமாக இருக்குது. ஏன்னா பலவீனத்தை கண்டுபிடிக்கிறதே பெரிய பலம் தான். மாம்சம் அதுக்கு ஒத்துழைக்கிறது இல்லை, ஆனால் ஒத்துழைச்சு கண்டுபிடிச்சிட்டாரு. கண்டுபிடிச்சவர் என்ன சொல்கிறாருன்னா, ஐ லைக் ஆல் த டெஸ்ட்டுங்கிறார். எனக்கு எல்லா சோதனைகள் மேலே விருப்பம் இருக்குன்னு சொல்கிறார். இப்போ ஒருத்தர் சோதனை மேலே விருப்பம் இருக்குன்னு சொல்கிறனால என்ன அர்த்தம்னா, அவர் சோதனையில் ஜெயிக்கணுங்கிற ஐடியாவுக்கு வந்துட்டாருன்னு அர்த்தம்.
அப்போ பவுல் வந்து சோதனையில் ஜெயிக்கணுங்கிற விஷயம் ஏன் வந்துச்சுன்னா, நிறைய பலவீனங்கள் என்ன அவருக்குள்ள இருக்கு. அந்த பலவீனத்தை பூரா ஜெயிக்கணுங்கிறதுக்காக எதை தேவன்கிட்ட கேட்குறாரு பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் கேட்குறாரு. இப்போ நீங்கள் கூட அடுத்த கேள்வி கேட்கலாம், இந்த மாதிரி ஒரு ஜெபம் பண்ணால் தேவன் அதை கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? எந்த மாதிரி ஜெபம் பண்ணா? பலவீனம் இல்லை ஜெபம். எந்த மாதிரி ஜெபம்னா, இடுக்கண்கள், வருத்தங்கள், துன்பங்கள், நிந்தைகள் கொடுங்கன்னு சொல்லி கேட்டால் தேவன் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? அப்போ போய் மாட்டிக்குவோம் நம்ம அதில். அது பலன் இல்லை. அப்படி மாட்டிட்டா கூட நான் என்ன பண்ணுவேன்னா, மாட்டிட்டேன் தேவன் போய் தேவன்கிட்ட ஜெபம் பண்ணிடுவேன். தேவன் என்ன பண்ணிடுவாரு? காப்பாத்திடுவார். இதுதான் பலமே தவிர பலவீனத்தை அறியாம இருந்துட்டு சோதனை வேண்டான்னு சொல்லி உட்காந்துருக்கவங்களால ஜெயிக்கவே முடியாதுங்கிறது தான் இந்த இடத்துல சகோதரர் சொல்ல வரக்கூடிய ஒரு கருத்து. இந்த கருத்தை எதுக்காக நமக்கு இப்ப இந்த சப்ஜெக்ட்ல சொல்றாருன்னா, கெத்சமனேல இயேசு கிறிஸ்து எதிர்பார்த்த ஒரு சின்ன விஷயத்தை கூட அந்த 11 பேர்த்தால செய்ய முடியல. சின்ன விஷயம். அந்த சின்ன விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவரை சந்தோஷப்படுத்துகிற விஷயமா இருந்தால் கூட அது பேதுரு மனசுலேருந்து வந்தது இயேசு கிறிஸ்துக்கு ஏற்புடையதா இல்லை. நாமளும் அப்படி இருந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த அனுபவத்தை நம்முடைய சகோதரர் எழுதுறார். இப்போ கொஞ்சம் மெதுவாக வாசிக்கலாம் பாருங்க. சந்தேகத்திற்கு இடமின்றி இந்த யுகத்தினுடைய முடிவில், இந்த இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த யுகத்தின் முடிவில், இந்த சுவிசேஷ யுகத்தினுடைய நிறைவு நாட்களில் கிறிஸ்துவனுடைய சபைக்கு கெத்சமனே அனுபவங்கள் கடந்து வரும். கெத்சமனே அனுபவங்கள் கடந்து வரும். இப்ப நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, இயேசு கிறிஸ்துக்கு வந்த அனுபவத்தை இங்க நினைச்சு பார்க்க வேண்டாம். இப்ப இயேசு கிறிஸ்து என்ன எதிர்பார்த்தாரோ அதை நினைச்சு பார்க்கலாம். இப்ப இயேசு கிறிஸ்து சீஷர்கள்ட்ட என்ன எதிர்பார்த்தாரு? கான்ஃபிடன்ஸா இருக்கணும். ஆனா அந்த கான்ஃபிடன்ஸ் என்ன கான்ஃபிடன்ஸா இருக்கக்கூடாது? ஓவர் கான்ஃபிடன்ஸா இருக்கக்கூடாது. பலவீனங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு எதிர்பார்த்தாரு. ஆனா பலவீனம் அவங்களுக்கு தெரியல. பேதுரு சொன்னா அப்படியே கேட்டு சப்போர்ட் பண்றாங்க. அப்ப இந்த அனுபவங்கள் யாருக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, நமக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப நமக்கு இந்த அனுபவங்கள் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையிலிருந்து இந்த ஒரு பாடத்தை இங்க நம்மளுடைய சகோதரர் லிங்க் பண்றாரு. வாசிங்க மறுபடியும். இப்ப இந்த சோதனைகளிலும் பரீட்சைகளிலும் நிலை நின்று ஜெயம் கொண்டவர்களாக வருகிறவர்கள் கர்த்தரிடத்திலான விசுவாசம் மற்றும் நம்பிக்கையே பலமுள்ளதாய் காணப்படும். அவங்களுடைய நம்பிக்கையும் பலம் தான் ரொம்ப பெருசுன்னு சொல்றார். அடுத்து நெக்ஸ்ட், இவர்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுகிறவர்களாய் இருப்பார்கள். சோதனைக்கு உட்படாதபடிக்கு என்ன அர்த்தம்? சோதனை வேண்டாம் இல்ல, சோதனை வந்தாலும் தோத்து போகாம இருக்கிறதுக்காக சோதனை வந்தா தேவன்கிட்ட போயிடுவாங்க ஜெபம் பண்ணிட்டு. மற்றும் இவர்கள் இப்படியாய் அவைகளுக்கு எதிராய் பாதுகாக்கப்பட்டிருப்பார்கள். நமது கர்த்தர் பரிசுத்த பேதுருவையும் நோட் பண்ணிக்கோங்க. பரிசுத்த பேதுரு தனியா, அப்புறம் பாருங்க மற்ற அப்போஸ்தலர்கள் தனியா. ஏன்னா அவருக்கு ஓவர் கான்ஃபிடன்ஸ், இவங்களுக்கு அவங்களுடைய ஓவர் கான்ஃபிடன்ஸ் ஆயிடுச்சு. பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் அவர்களுக்கு வரவிருக்கின்ற சோதனைகள் குறித்து முன் எச்சரித்தது போல மேய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் சிதறி போகும் அப்படின்னு சொல்ற மாதிரி நமக்கு சமீபமாய் காணப்படுகின்றதான மிக நெருக்கடியான பரீட்சைகள் குறித்து நம்மையும் முன்னெச்சரிக்கை செய்கின்றார். நமக்கு பரீட்சைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதே மாதிரி பரீட்சை, அந்த பரீட்சையில் நம்ம பேதுரு மாதிரி இருந்துக்கூடாது. அர்த்தம், பேதுரு நடிக்கல, ஆனா பேதுருடைய வார்த்தைகள் உணர்ச்சி வசப்பட வார்த்தைகளா இருக்கு. நாம உணர்ச்சி வசப்படக்கூடாது. சரி, உணர்ச்சி வசப்படுறவங்களை எப்படி கண்டுபிடிக்கலாம்? நீங்க தான் சொன்னீங்க கண்டுபிடிக்க முடியும் தப்பு. அதனால சிம்பிளா கேட்கறேன். அடுத்த பாயிண்ட்க்கு போயிடலாம். உணர்ச்சி வசப்படுறவங்க எப்படி கண்டுபிடிக்கலாம்? என்ன பேர்? மீட்டர் வச்சு அடிச்சு பார்க்கலாம். ஸ்பீடா செய்வாங்க. சரி, ஓகே, எடுத்துக்கலாம். பிரதர் சொல்றது அதான் எப்படி கண்டுபிடிக்கணும்னு கேட்குறேன். உணர்ச்சி வசப்படுறவங்க எப்படி கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உணர்ச்சி வசப்படுறவங்க எப்பொழுதுமே மாம்சத்தின் மீது அதிக நம்பிக்கை கொண்டவர்களாக இருப்பாங்க. கிளியர்? ஒருத்தர் மாம்சத்தின் மீது அதிக நம்பிக்கை கொண்டவராக இருக்காருங்கிறது எப்படி வெளிப்படுத்தி காட்டுவார் தெரியுமா? அழுகக்கூடாது. ஒருத்தர் அழுகிறார்னாலே மாம்சத்தின் மீது அதிக நம்பிக்கை. ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? எனக்கு ஏன் அழுக வருது? இப்ப இல்ல, ஏன் அழுக வருதுன்னு கேட்குறேன். வாட் இஸ் த ப்ராப்ளம்? யாரும் சொல்றீங்க ஏன் அழுக வருதுன்னா, அழுகை உள்ள ஏதோ தூண்டுது. எது தூண்டுதுன்னா மாம்சம் தான். கரெக்டான? எப்பப்பெல்லாம் அழுக வரும் நமக்கு? வெங்காயம் உரிக்கும் போது அழுக வரும். எப்போ அழுக வரும்? கரெக்டாக சொல்லுங்க. எப்போ அழுக வரும்? நம்ம சொன்னது நடக்கலினா வரும். சரி, ஓகே. பொதுவாக போய் பாருங்களேன், யாரோ ஒருத்தர் நெருங்கின சொந்தக்காரங்க இறந்து போயிட்டாங்கன்னா என்ன வந்துடும்? நமக்கு தானா அழுக வருதா, மற்றவங்க அழுகிறத பார்த்து அழுக வருதா? உண்மை பேசுங்க. நம்மளாம் இப்போ எப்படி ஆகிட்டோம் தெரியுமா? அழுகக்கூடாதுன்னு சப்ஜெக்டில் சொல்லியிருக்காங்க.
அறிவு கட்டவங்க மாதிரி அழுகாதீங்கன்னு பவுல் வேற சொல்லிட்டார் நம்மளை பார்த்து. ஸோ இப்போ என்ன பண்ணுறது, எல்லாருமே அழுகிறது இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டு அழுகி அடக்கிட்டு நின்றுருப்போம். ஒரு அம்மா வரும், அது வண்டியிலிருந்து இறங்கும் போதே ஒப்பாரி வச்சுட்டு வரும். அதை பார்த்த உடனே நமக்கு வருதா இல்லையா அழுக? அப்போ நம்ம எந்த ஜாதி தான்? பேதுரு. கரெக்டான பேர் சொல்ல மாட்டேங்கிறீங்க பாருங்க. உண்மையிலேயே நமக்கு பேதுரு உணர்ச்சி வசப்பட்டதை பார்த்து மற்றவங்க என்ன பண்ணிட்டாங்க? இப்போ உணர்ச்சி வசப்பட்ட மாதிரி வருது. அப்போ மற்றவங்க அழுகிறத பார்த்து நமக்கு அழுக வரதுக்கு காரணம் என்ன? அவங்க மாம்சமும் நம்ம மாம்சமும் லிங்க் ஆயிடுச்சு. கரெக்ட், கரெக்டான சொல்கிறது. வேறு அதுக்காக அழுகாமல் இருக்க முடியுமா? அழுங்க, வேண்டான்னு சொல்ல. தனியாக ஒரு ரூம்குள்ளே போய் அழுது சத்தம் போட வந்துருங்க வெளியே, அவ்வளோதான். நான் சொல்கிறது ஒரு எக்ஸாம்பிள் உணர்ச்சி வசப்படுறதுக்கு. இந்த மாதிரி உணர்ச்சி வசப்படுறவங்க எடுக்கிற ஸ்டெப்பெல்லாம் ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். அவங்களுடைய நம்பிக்கை அளவு கடந்த நம்பிக்கையாக இருக்கும். எப்படி தெரியுமா? இப்போ பார்த்தீங்கன்னா நான் நாளைக்கு கோயம்புத்தூர் கலெக்டர் ஆயிடுவேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? உணர்ச்சி வசப்படுறது. நாளைக்கு நான் இந்த எக்லிஷாக்கு எல்டர் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாருன்னு என்ன அர்த்தம்? இனி பதிலே வராது உங்களுக்கு. இப்போ நீங்கள் உணர்ச்சி வசப்பட மாட்டீங்க. என்ன அர்த்தம் தெரியுமா? சென்சிட்டிவ். இதை ஏதாவது நம்பினோம்னா அதை விட முட்டாள்தனம் வேற எதுவுமே இல்லை. ஓகே, ஸோ கெத்செமனே அனுபவத்தில் இப்போ நம்ம மெமோரியல் அனுசரிக்கிறதுக்கு முன்னாடி நினச்சிக்கொள்ள வேண்டிய விஷயம், வி ஷுட் நாட் பி சென்சிட்டிவ். உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. ரெண்டாவது, மாம்சத்தின் மீது ஆசை கொண்டவர்களாக இருக்கக்கூடாது. மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தீர்க்க தரிசனத்துக்கு அகெயின்ஸ்டாக உணர்ச்சி வசப்படக்கூடாது. ஏன்னா உணர்ச்சி வசப்பட்டாலே அது ப்ராஃபஸிக்கு அகெயின்ஸ்டாக போயிடுச்சு. அடுத்தது, மற்றவங்ககிட்ட இருந்து காப்பி அடிக்கக்கூடாது. அதோட முக்கியம், நம்முடைய பலவீனம் என்னன்னு தெரியாமல் இருக்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் நம்ம தோற்று போகிறதுக்கு காரணம். நம்ம எல்லாரும் பந்தியில் கேள்விக்கிறதுக்கு முன்னாடி தயவு செய்து அன்பான சகோதர சோர்களே, நம்முடைய பலவீனம் என்னங்கிறத தெரிஞ்சுட்டு வாங்க. அதுதான் மிகப்பெரிய பலம் சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு சொல்கிறார். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இதுக்குத்தான் நம்ம அழுகணுமே தவிர நம்முடைய ஆண்டவருக்காக அழுக வேண்டிய அவசியம் இங்கே இல்லை. ஏன்னா ஆண்டவர் எதிர்பார்த்தது அதுதான். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த பாயிண்ட்டுக்குள்ள போகிறோம். மரணத்திற்கு ஏதுவான துக்கம். கொஸ்டின்ஸ் தான். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு வேறு கொஸ்டின் மட்டும் தான். கொஸ்டினை நல்லா கவனிச்சிங்கன்னா பதில் ஈஸியாக சொல்ல முடியும். கொஸ்டின் என்னன்னா, எத்தனை பேரை இயேசு கிறிஸ்து கெத்செமனே கூட்டிகிட்டு போனார்? 11 பேர் கூட்டிகிட்டு போனார். ஏன் பதில் தயக்கமாக வருதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 8 பேரை கீழே விட்டார். கரெக்டுங்களா? 3 பேர்த்த கூட்டிகிட்டு போனார். இப்போ என்னோட கேள்வி அதுதான், எதுக்காக 8 பேரை விட்டார், எதுக்காக 3 பேரை கூட்டிகிட்டு போனார்? விட்டா 8 அங்கே விட்டுருக்கணும். நான் சொல்கிறது கரெக்டாக இல்லை தப்பான்னு சொல்கிறது? சாரி, விட்டா 11 பேர்த்தையும் அங்கே விட்டுருக்கணும், இல்லை 11 பேர்த்தையும் கூட்டிகிட்டு போயிருக்கணும். ஏன் 8 பேர் அங்கே விட்டார், 3 பேர் கூட்டிகிட்டு போனார்? நிறைய பேர் தான் கூட்டம் இருக்குது. அதே மாதிரி வந்தா பாதுகாத்து போர்ச்சியவர்களை அட்டாக் பண்ணி அங்கேயே பிடிச்சி வச்சுக்கிறதுக்கு. நீங்கள் சொல்கிற பதில் கரெக்ட் தாங்க, நான் இல்லைன்னு சொல்ல வரல. தண்ணி குடிச்சுக்கிறேன். என்னோட கேள்வி, நீங்கள் சொன்ன பதில் கரெக்டா? இந்த 3 பேர் ரொம்ப நெருக்கமானவர்கள், அந்த பதிலாக சொல்ல வரீங்க. ஓகே, இருக்கட்டும், இந்த பதில் நான் எடுத்துக்கிறேன். ஆனால் இந்த 3 பேர் நெருக்கமானவர்கள் நம்பி தானே கூட்டிகிட்டு போனார். மிச்சம் பேருக்கு 8 பேர்த்த விட்டார்ல. அப்போ 8 பேர்த்துக்கிட்ட எதிர்பார்க்காத ஒன்றை 3 பேர்த்துக்கிட்ட நம்முடைய ஆண்டவர் எதிர்பார்த்துருக்கார். கரெக்டாக உங்களுக்கு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதெல்லாம் தான் கேள்விகளாக மாறப்போகுது. 8 பேர்கிட்ட எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தை 3 பேர்த்திட்ட எதிர்பார்த்துட்டான். இந்த 3 பேர்த்த மட்டும் என்ன பண்ணுறாருன்னா, மலைக்கு மேலே கூட்டிகிட்டு போகிறார். கூட்டிகிட்டு போயிட்டு அவர் ஜெபம் பண்ண போகிறதுக்கு முன்னாடி இந்த 3 பேரையும் பார்த்து என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னார்? வாசிங்க, மார்க் 14:37. மார்க் 14:37. பின்பு அவர் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு. எதற்கு பின்பு வந்து? போயிட்டார். போயிட்டு வராரு, வந்து பார்க்குறாரு. ஒரு தடவை ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டார். வந்து பார்க்குறாரு. வந்து பார்க்கும்போது எல்லாரும் என்ன பண்ணிருக்காங்க? தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ தூங்கிட்டு இருக்கிற 3 பேர்த்த கூப்பிட்டாரா, பேதுரு மட்டும் கூப்பிட்டாரா? ஏன்? இந்த கொஸ்டின்ஸ் வாசிங்க. இப்போ பேதுருவை நோக்கி, சீமோனே, நித்திரை பண்ணுகிறாயா? 1 மணி நேரம் நீ விழித்திருக்க கூடாதா? என்னமோ உன்னை எதிர்பார்த்திருக்கார் நம்முடைய ஆண்டவர். அதை 3 பேரை கூட்டிட்டு போய் காமிச்சார். 3 பேரை கூட்டிட்டு போய் காமிச்ச நம்முடைய ஆண்டவர் ஃபர்ஸ்ட் தடவை ப்ரேயர் பண்ணிட்டு வரப்ப 3 பேர் தூங்கிட்டாங்க. ஆனால் தூங்கின 3 பேரை பார்த்து கேட்காம பேதுரை மட்டும் கூப்பிட்டு கேட்குறாரு, 1 மணி நேரம் கூட விழித்திருக்க முடியாதா? இது ஒரு கொஸ்டின். அடுத்தது, மறுபடியும் ப்ரேயர் பண்ண போயிட்டாரா இல்லையா? ப்ரேயர் பண்ணுறதுக்கு போயிட்டார். இவங்க என்ன பண்ணிட்டாங்க? வழக்கம் போல தூங்கிட்டாங்க. இப்போ எத்தனை தடவை இயேசு கிறிஸ்து திருப்பி வராரு?
செகண்ட் டைம். வாசிங்க இப்ப மார்க் 14:40. மார்க் 14:40 அவர் திரும்ப வந்தபோது அவர்கள் மறுபடியும் நித்திரை பண்ணுகிறதை கண்டார். அவர்களுடைய கண்கள் மிகுந்த நித்திரை மயக்கம் அடைந்திருந்தபடியால். யோசிச்சு பாருங்க, நல்லா ஒருத்தர் உட்கார்ந்து தூங்கிட்டு இருக்கான்னு தெரியும் வச்சுக்கோங்களேன், அவங்க கிட்ட போய் பேச முடியும் நம்மளால? ஏன் பேச முடியாது? புரியாது. ஏன் புரியாது? தூக்கத்தில் இருக்கிறாங்க. ஓகே, ரைட், ஓகே, வாசிங்க. தாங்கள் மறுமொழியாக அவருக்கு சொல்வது இன்னதென்று அறியாதிருந்தார். அப்படின்னு இயேசு கிறிஸ்து என்ன கேள்வி கேட்டிருப்பார் செகண்ட் டைம் வந்தப்ப? அவங்க திருப்பி மறுமொழி பேச முடியலன்னா என்ன கேள்வி கேட்டிருப்பான்னு கேட்கறேன் நான். பேதுருகிட்ட கேட்ட அதே கேள்வி தான் கேட்டிருப்பார். ஏன்பா இப்பதான் அவன் சொல்லிட்டு போனேன், மறுபடியும் என்ன பண்றீங்க, தூங்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாரு. மறுபடியும் போயிட்டார். எங்க போயிட்டாரு? அவரு பிரேயர் பண்ண போயிட்டார். இவங்க என்ன பண்ணிட்டாங்க? தூங்கிட்டாங்க. இப்ப மூணாவது தடவை இயேசு கிறிஸ்து வந்து அந்த கேள்வி கேட்கல. என்ன கேட்கிறாருன்னா, வாசிங்க இப்ப மார்க் 14:41. அவர் 3ஆம் தரம் வந்து இனி நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள். இது வரைக்கும் ஏன்பா தூங்குனீங்கன்னு கேட்டவரு தேர்ட் டைம் மட்டும் என்ன கேட்கிறாருன்னா, இனிமேல் என்ன பண்ணுங்க, நீங்க நல்லா தூங்குறாரு. என்னோட கேள்வின்னா, ஜெபம் பண்ண போறவரு போயிட்டு எதுக்கு திருப்பி இடையில வந்தார்? அதுக்கு தான் இவர் கச்சமனை தரத்துக்கு கூட்டிட்டு போனார், முழிச்சிருக்காங்களேன்னு பாக்குறதுக்கு இல்ல. எதற்காக ஜெபம் பண்ண போன இயேசு கிறிஸ்து 3 டைம்ஸா 2 டைம்ஸ்? ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் போயிட்டாரு, அப்போ முடிச்சுட்டு இருந்தாங்க. செகண்ட் டைம் தூங்கிட்டாங்க, தேர்ட் டைம் தூங்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம் பேதுரை பார்த்து கேள்வி கேட்டாரு, செகண்ட் டைம் எல்லாத்த பார்த்து கேள்வி கேட்கறதுக்கு வழி இல்லாம போயிட்டாரு. மூணாவது தடவை வந்து 3 பேத்தையும் பார்த்து இனிமேல் என்ன பண்ணுங்க. ஏன் என்னமோ இயேசு கிறிஸ்து எதிர்பார்த்திருக்காரு, அதை வெளிப்படையா சொல்லல. வெளிப்படையா சொல்லாட்டி கூட அவருடைய எதிர்பார்ப்பு அவர் வந்து பேசும்போது லைட்டா நமக்கு தெரியுது. கேள்விகள் கிளியரா இருக்கா? 3 பேர் தான் கூட்டிட்டு போனாரு. 3 பேர்த்தையும் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போனாரு. 2 தடவை திரும்ப செக் பண்றாரு. 3 தடவையும் ஒரே மாதிரி பேசல, வேற மாதிரி பேசுறாரு. இவருடைய நோக்கம் பிரேயர் பண்றத மட்டும்தான் இருந்துச்சுன்னா பிரேயர் மட்டும் போய் பண்ண வேண்டியதானே? எதுக்கு இடையில வந்து திருப்பி செக் பண்ணார்? கொஸ்டின். அடுத்தது, இந்த 3 பேர்த்தையும் சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து ஃபர்ஸ்ட் டைம் போனார் இல்ல பிரேயர் பண்ண? அப்ப என்ன வேலை கொடுத்துட்டு போனார் இவங்களுக்கு? இல்ல, வாசிங்க மார்க். அந்த அளவுக்கு டஃப்பான வேலையில இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கொடுக்க மாட்டார். மார்க் 14:34. மார்க் 14:34. அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி விழித்திருங்கள் என்று சொல்லி. என்ன ஒர்க் கொடுத்துருக்காரு? இல்ல என்ன ஒர்க் கொடுத்துருக்கானா, முழிச்சிருங்கன்னு ஒரு ஒர்க் கொடுத்துருக்காரு. எவ்வளவு பெரிய கஷ்டமான வேலை தெரியுங்களா? அது கஷ்டமான வேலை தானே. முழிச்சிருக்கு. அது சப்ஜெக்ட்லாம் எடுக்கும்போது நம்ம எவ்வளவு விழிப்பா இருப்போம் தெரியுமா? நம்ம அந்த மாதிரி என்ன வேலை கொடுத்துட்டு போயிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, பேசாமல் என்ன பண்ணுங்க, எல்லாருமே வெளித்திருங்க. ஓகேங்களா? இன்னும் லூக்கால இதே ஆண்டவர் அவங்ககிட்ட வேலை கொடுத்துட்டு போனது எப்படி சொல்லியிருக்காருன்னா, லூக்கா 22:40. லூக்கா 22:40. அவ்விடத்தில் சேர்ந்த போது அவர் அவர்களை நோக்கி. யாரை நோக்கி? இயேசு கிறிஸ்து எத்தனை பேத்த? 3 பேத்தை நோக்கி, நீங்கள் சோதனைக்குட்படாத படிக்கு ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி. என்ன ஒர்க் கொடுத்திருக்காரு? கேள்வி. யாருக்காக ஜெபம் பண்ண சொன்னார்? நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்துக்காக இல்ல, யாருக்காக? இப்ப இவங்களுக்காக இவங்க என்ன ஜெபம் பண்ணணும்? சோதனைக்குட்பட பண்ணாமல். கரெக்டுங்க, வசனத்தை அப்படியே சொல்லாதீங்க. என்ன ஜெபத்தை பண்ண சொல்லியிருப்பாரு? என்ன ஜெபம் தெரியுமா? என்னமா ஆண்டவர் எதிர்பார்த்திருக்காரு அவங்ககிட்ட? ஜெபம் பண்ணி விழுத்துருங்கப்பான்னு போயிட்டார். என்ன நம்முடைய ஆண்டவருடைய எதிர்பார்ப்புன்னு இப்போ நமக்கு தெரியல. ஆனால் கேள்வி நிறைய வந்துருச்சா நமக்கு? இப்போ 3 பேரை கூட்டிகிட்டு போனார், திருப்பி வந்து செக் பண்ணுறாரு. 3ஆவது டைம் அவரே வந்து தூங்குங்கிறாரு. போகிறப்ப முழிச்சிருங்கன்னு சொல்கிறாரு. இன்னொரு சுவிசேஷத்தில் முழிச்சிருங்க, உங்களுக்காக நீங்கள் என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்கிறாரு. 3ஆவது டைம் கடைசியாக வந்து சொல்லும்போது மார்க் 14:41 வாசிங்க. மார்க் 14:41. அவர் 3ஆம் தரம் வந்து இனி நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள். போதும், வேலை வந்தது. என்ன வேர்டு வந்திருக்கு? போதும்னா என்ன அர்த்தம்? என்னமோ முடிஞ்சிருச்சு. அது என்னன்னு அவருக்கு தான் தெரியும், நம்முடைய ஆண்டவருக்கு தான் தெரியும். ஆனா என்னமோ முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டார். கிளியரா இருக்கா? என்ன நம்முடைய ஆண்டவர் மனசுல எதிர்பார்த்தார் சொல்லுங்க பார்க்கலாம். யாரையா கூட கூட்டிட்டு போலன்னு பார்த்தாரா? எமோஷன் ஆயிட்டாரா அவரு?
எமோஷனானவர் என்ன பண்ணிருக்கலாம்? பேசாம உட்காந்து ஒரு இடத்துல ஓரமாக உட்காந்து அழுதுருக்கலாம். இருக்க போல 8 பேர்த்தையும் விட்டு வந்தார் கீழே. எப்படி கேள்வி கேட்டாலும் மாட்டிக்குவீங்க. அவருடைய எதிர்பார்ப்பு என்னங்கிறத எக்ஸாக்டா கண்டுபிடிக்க முடியாம நம்ம சொல்ற பதில்கள் கரெக்டா இருந்தா கூட முழு சரியான பதில் அல்ல. சகோதரி சொல்றாங்க, அவங்க கூட இருக்குன்னு எதிர்பார்த்து கூட இருக்குன்னு கூட்டிகிட்டே போய் ஜாம் பண்ண வேண்டியதானே? எது கூட்டிட்டு போய் ஜாம் பண்ணும் என்பதை அடுத்த வாரம் பார்க்கலாம். நம்ம இப்போ வேண்டாம். என்ன நினச்சிருக்கார் அப்படிங்கிறத இப்போ ரசல் பர்டுடைய ரைட்டிங்ஸ் தமிழில் இருக்குது, அதை நீங்கள் வாசிங்க. உடனே கண்டுபிடிக்க முடியாது. இப்போ நான் சொன்ன கேட்ட கேள்வி அத்தனையுமே ரசல் பர்டு கேட்டிருக்கார். வாசிங்க. இப்போ நடக்க போகின்ற ஏதோ ஒன்றிற்காக, என்னமோ ஒன்று நடக்க போகுது, அதுக்காகத்தான் இதெல்லாம் பேசிட்டு இருக்காரு. நடக்க போகின்ற ஏதோ ஒன்றிற்காகவும், இதை குறித்து இயேசுவினால் அறியப்பட்டிருந்த ஏதோ ஒன்றிற்காக. இந்த விஷயத்தில் அங்க நடக்க போற ஏதோ ஒன்றை பத்தி இயேசு கிறிஸ்துக்கு நல்லா தெரியும், ஆனா யாருக்கு தெரியாது? சீஷர்களுக்கு தெரியாது. அந்த ஏதோ ஒன்றுக்காகவும் அவர்கள் அனைவரும் விழித்திருக்க வேண்டும். அவர்கள் அனைவரும் என்ன பண்ண வேண்டும்? அப்ப அவங்க விழித்திருந்தாதான் இவருடைய பிளான் சக்சஸ் ஆகும். அதனாலதான் விழித்திருங்கன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. புரியுது உங்களுக்கு? ஆனா ஏன் விழித்திருக்க சொன்னார் நமக்கு தெரியல. மூணாவது வந்து ஏன் போதுன்னு சொன்னார்னு தெரியல. அடுத்தது காவல் காக்க வேண்டும். ஆனால் இப்படியாக எதுவும் நடக்காது என்றே அப்போஸ்தலருக்கு தோன்றியது. அந்த 3 பேர் பயங்கரமான நாட்கள். அவர் ஒரு பிளான் போடுறாருங்கிறதே உங்களுக்கு தெரியல. அப்படிலாம் ஒண்ணு நடக்காதுன்னு நினைச்சிட்டு போதகர் மீது அவர்களுக்கு அனுதாபம் இருந்த போது, அனுதாபம் இருந்துச்சு, அதுல ஒண்ணு மாற்று கருத்தே கிடையாது. ஆனா உணர்ச்சி வசப்படக்கூடிய அனுதாபம் வேண்டியதில்லை. மோசமான விளைவுகள் வரப்போவதாக அவர் எதிர்பார்ப்பதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. சரி, இப்ப என்ன இயேசு கிறிஸ்து எதிர்பார்த்திருக்காருன்னு அவங்களால என்ன பண்ண முடியல? புரிந்து கொள்ள முடியல. இப்ப நம்ம பாயிண்ட்டுக்கு வந்துடலாம். பாயிண்ட் என்ன? ஏன் இவங்க தூங்குனாங்க? அங்கிருந்து ஆரம்பிக்கலாம். அப்புறம் இயேசு கிறிஸ்து என்ன எதிர்பார்த்தா அப்புறம் பார்க்கலாம். ஏன் இவங்க திருப்பி திருப்பி சொல்லி தூங்கியிருக்காங்க? இப்போ ஒரு மீட்டிங் நடந்துட்டு இருக்குது. சப்ஜெக்ட் இருக்கிற சகோதரர் சொல்றாரு, யாரும் தூங்கக்கூடாது அப்படின்னு. என்ன ரியாக்ஷன் எப்படி இருக்குங்க? ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? தூங்கிட்டு இருந்தவருக்கு மனசு எப்படி இருக்கு? இப்போ நான் தூங்கிட்டு இருந்தவர் என்ன பண்ணிட்டாரு? பார்த்துட்டார், இனிமேல் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி 3 இடத்துல திருப்பி தூங்கிடுவாங்க. ஏன்னா அந்த பிரச்சனை வேற எங்கே, அதுக்குள்ள வேற ஏதோ பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனை இங்கே இல்லை. இவங்களுக்கு கண்டிப்பாக அந்த பிரச்சனை இல்லை. ஆனாலும் ஏன் தூங்குனாங்க? ரசல் பர்டுக்கு ரொம்ப அனுதாபம் அதிகங்க. ஏன் தூங்குனாங்க எழுதியிருக்காருன்னா, அது என்ன டைம்? அது என்ன டைம்? நைட்டு. ஸோ நைட் டைமில் சீஷர்கள்லாம் யூஸ்வலாக என்ன பண்ணிடுவாங்க? சீக்கிரமாகவே. இந்த கருத்தை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? நான் ஏற்றுக்க மாட்டேன், ஆனால் படிச்சிருங்க. நடுராத்திரி ஆயிடுச்சு. நடுராத்திரி ஆயிடுச்சு. மிட் நைட்டில் நம்ம என்ன பண்ணிருப்போம் எல்லாருமே? மிட் நைட்டா? காலையில் 9 மணிக்கு அங்கே கிளிஷாக்கு வாங்க. ஸோ அங்கே நடுராத்திரி ஆயிடுச்சு. அவர்கள் நேரமே தூங்கும் பழக்கமுடையவர்களாய் காணப்பட்டனர். என்னால் இந்த கருத்தை ஏற்றுக்கவே முடியாது. அவங்க நேரமே தூங்கி பழக்கப்பட்டவர்களா? கீழே இன்னொரு பாயிண்ட் எழுதியிருக்காரு, வாசிங்க. அவர் சப்போர்ட் பாருங்க அப்படின்றவரு. அன்றைய மாலையில் ஏற்பட்ட அழுத்தம் மற்றும் போதகர் கொடுத்திட்டதான பலமான பாடங்கள். 3 சாப்டருங்க, 15, 16, 17. 3 சாப்டர் கேட்டு கேட்டு என்ன ஆயிட்டாங்களாமா? டயர்ட் ஆயிட்டாங்க. அதனால என்ன பண்ணிட்டாங்களாமா? இந்த கருத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா அன்பான சகோதர சகோதரிகளே? சீஷர்கள் மிட் நைட்ல டயர்டாகி தூங்கிடுவாங்களா? கேள்வி இப்படி கேட்கட்டுமா? அவங்க பண்ணிட்டு இருந்த தொழில் என்ன தொழில்? மீன் பிடிக்கிற தொழில். மீன் பிடிக்க எப்போ போவாங்க? காலையில் 9 மணிக்கு கிளம்பி சாயந்தரம் 6 மணிக்கு வந்துடுவாங்க இல்லையா? மீன் பிடிக்க போகிற டைமே நைட்டு தான். கரெக்டுங்களா? ஒரு தடவை பேதர் எல்லாத்தையும் மீன் பிடிக்க கூட்டிகிட்டு போனார் தெரியுமா? எப்போ? இயேசு கிறிஸ்து போனதுக்கப்புறம். அப்போ கூட என்ன டைமில் தான் கூட்டிகிட்டு போனார்? வாசிங்க. இப்போ யோவான் 21:3-4. யோவான் 21:3-4 சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, ஓவர் கான்ஃபிடன்ஸ். மற்றதெல்லாம் பாருங்க, கான்ஃபிடன்ஸ். சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்க போகிறேன் என்றான். எங்கே போகிறேன்? நீங்க வாங்கன்னு அவர் கூப்பிட மாட்டார். நீங்க வாங்கன்னு அவர் கூப்பிடவே இல்லை. மீன் பிடிக்க போறேன், அவ்வளவுதான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். என்ன இது கான்ஃபிடன்ஸ்? நாங்களும் உங்களோட கூட வருகிறேன் என்று சொன்னார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படகேறினார்கள். படகில் ஏறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. அப்ப இவங்க போட்ல மீன் பிடிக்க போன டைம் என்ன டைம்? ராத்திரி. ராத்திரி தானே பேர்? ஏன்னா காலையில் இயேசு கிறிஸ்து வந்துட்டார் விடிய காலம். அப்ப விடிகிற வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க? மீன் பிடிச்சிருக்காங்க. அப்ப இவங்களால தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியுமா? இவங்க தொழிலே மீன் பிடிச்ச தொழில் தான். வாய்ப்பே கிடையாது. இந்த ராத்திரின்னு இருக்கு இல்லையா, இதுக்கு கிரீக் கண்கான்ஸ் எடுத்துட்டு நான் பார்த்தா நைட்டு. இந்த நைட்டுக்கு என்ன வார்த்தைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மிட் நைட்டு. அப்ப மிட் நைட்ல மீன் பிடிக்கிறப்ப முழிச்சிட்டு இருக்காங்க.
இயேசு கிறிஸ்து தூங்காதீங்கன்னு சொன்னப்போ தூங்கியிருக்கிறாங்க. ஸோ ரசல் பர் சொன்ன கருத்தை நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. ரைட், அவர் ஒரு அனுதாபத்தில் சொல்லிட்டார் இந்த இடத்துல, அவ்வளோதான். ஆனால் அவங்க தூங்கினதுக்கு காரணம் மாம்ச பலகீனம் அல்ல. ஏன்னா உற்சாகம் வரப்போ முழிச்சிருந்துருக்காங்கல்ல, இல்லை. கரெக்டுங்களா? அப்படின்னா என்ன இயேசு கிறிஸ்து எதிர்பார்த்தாரு? இவங்க ஏன் தூங்குனாங்க? தூங்கினவங்ககிட்ட திருப்பி திருப்பி வந்து ஏன்பா தூங்குறீங்க ஏன் கேட்டு போனார்? மூணாவதரை வந்து தூங்குங்கப்பா போதுன்னு ஏன் சொன்னார்? என்ன இயேசு கிறிஸ்துடைய மனசுக்குள்ளே இருந்திருக்கு அப்படின்னு இப்போ கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரே ஒரு வாய்ப்பு, அவர் பேசுகிற வார்த்தைகளை வச்சுட்டான். ஸோ அவர் அவங்கக்கிட்ட ஃபஸ்ட்டு டைம் இங்கேயே இருங்கன்னு சொல்லிட்டு போனப்ப என்ன அவருக்கு உள்ளே நடந்துச்சுன்னு சொல்லிட்டு போனார். என்ன சொல்லிட்டு போனார் தெரியுமா? வாசிக்கலாம். மார்க்கு 14 அதிகாரம் 34 மார்க் 14 34 அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது. நோட் பண்ணிக்கங்க இந்த வார்த்தையை. இங்க இருந்து தான் இயேசு கிறிஸ்துவின் மனசை நம்ம படிக்கிறோம். ஏன்னா அந்த எதிர்பார்ப்பு தான் அப்ப கண்டுபிடிக்க முடியும். என்ன சொல்லிட்டு போயிருக்காருன்னா, என் ஆத்துமா என்ன துக்கம் கொண்டிருக்குது? ஆத்துமா மரிக்குதுன்னு சொல்ல, நான் மரிக்க போறேன்னு சொல்ல, என் ஆத்துமா என்னவா இருக்காமா? மரணத்துக்கு ஏதுவான துக்கம். இருக்கிறதுலே பெரிய துக்கம் எது? மரணம். இப்ப இயேசு கிறிஸ்துக்கு அவருடைய சிந்தனைகள், ஆத்மான சிந்தனைகள் தானே, அவருடைய சிந்தனைகள்ல சாகர அளவுக்கு ஏதோ ஒரு துக்கம் உள்ள போயிடுச்சு. இது வெளிப்படையா சொல்லிட்டே போறாரு. என் ஆத்மா என்ன இருக்குன்னா மரணத்துக்கு எதுவான துக்கம் கொண்டிருக்குது. உங்களுக்கு அந்த துக்கம் வேண்டாம்ப்பா, அதனால நான் தனியா போறேன். ஆனா தயவு செஞ்சு எனக்காக கொஞ்ச நேரம் என்ன பண்ணுங்க, முழிச்சிட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். என்னென்ன துக்கங்கள் அவருடைய மனசுக்குள்ள மரணம் வேதனையை கொடுத்திருக்கு வாசிக்கலாம் பாருங்க. தமது அப்போஸ்தலர்களுக்கு புத்திமதி கூறி அவர்களில் சிலரை தோட்டத்தினுடைய வாசலில் விட்டது முதல், தோட்டத்தின் வாசலில் 8 பேரை விட்டது முதல், அங்கிருந்து ஆரம்பிச்சிருச்சு இந்த துக்கம். விட்டது முதல் போதகர் தம்மை குறித்தும் அப்படின்னா யாரை பத்தி? அவரை பத்தி. அவரை பத்தி என்ன அர்த்தம்? அவருக்கு நடக்க போற விஷயங்களை பத்தி. தம்மை குறித்தும் சில மணி நேரங்களில் நடக்கவிருக்கின்றதென எதிர்பார்க்கப்படுகின்றதான முக்கியமான நிகழ்வுகள் குறித்தும் விசேஷமாய் சிந்தனை செய்தவரானார். நினைச்சு பார்த்திருக்கார் நம்முடைய ஆண்டவர். 8 பேர்த்த விட்டுட்டு 3 பேர்த்த கூட்டிட்டு வரும்போது என்ன நினைச்சிருக்காருன்னா, தனக்கு அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு நினைச்சு பார்த்திருக்காரு. அதை நினைச்சு பார்த்த உடனே அவருடைய மனசுக்குள்ள பயங்கரமான ஒரு வேதனை என்ன ஆயிடுச்சுன்னா உள்ள டெவலப் ஆயிடுச்சு. பயந்துட்டாரோ இல்லை, ஆனால் வேதனை வந்தது உண்மை. எப்படிப்பட்ட வேதனை அவரே சொல்லிட்டாரு. மரணத்துக்கு ஏதுவான ஒரு வேதனை அவருக்குள்ள வந்துருச்சு. அப்புறம் அவர் தமது அபிமான 3 சீஷர்களை விட்டு செல்கையில், அந்த 3 பேர்த்துக்கு என்ன பேர் கொடுத்திருக்கார்? அபிமான 3 சீஷர்கள் விட்டு செல்கையில் அவரது ஆத்மாவின் மீது சடுதியாக வந்திட்டதான அழுத்தத்தினுடைய பாரத்தினை உணர்ந்தவராக, அதாவது கவலைகள் ஒன்று மேல ஒன்று அடுக்கிட்டே போறப்ப அவரே சொல்றாரு வேதனையா இருக்குன்ட்டு. அந்த வேதனைகள் வெளியே போகாம உள்ளேயே இருக்கும்போது அது என்னவா கன்வெர்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவருக்குள்ள ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தை என்ன பண்ணிருச்சுன்னா, ப்ரெஷர் அது வந்து கொடுத்துருச்சு. என் ஆத்மா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது. என் மீது வரவிருக்கின்றதான ஆபத்துகள் வருவதற்கு முன்னதாக நான் இப்போதே மரித்து விடுவேன் போன்றுள்ளது என்றார். அந்த வார்த்தையுடைய இன்னொரு விளக்கத்தை சகோதரர் கொடுத்திருக்காரு. அதை நினைச்சு பார்க்கும்போது எனக்கு செத்து போயிடணும்னு பயமா இருக்குங்கிறார். அப்படின்னா ஒரு விஷயத்தை நினைச்சு பார்த்தா மறிச்சு போற அளவுக்கு ஒரு வேதனை அப்படிங்கிறது ஒரு மனுஷனுக்குள்ள எனக்கு தெரிஞ்சு வராதுங்க பேர். ஏன்னா மரணம் தான் நமக்கு இருக்கிறதே லாஸ்ட். ஆனால் ஆண்டவருக்கு ஒரு விஷயத்தை நினைச்சு பார்த்தா மரணம் வர வரைக்கும் ஃபீல் வருதுன்னா, அந்த ஃபீலிங் இயேசு கிறிஸ்துக்குள்ள எப்படி இருந்திருக்குங்கிறத இமேஜின் பண்ணுறதுக்கு நமக்கு கெப்பாசிட்டி கிடையாது. வேணா உணர்ச்சி வசப்பட்டு நம்ம பேசலாம், அவ்வளோதானே தவிர இமேஜின் பண்ணுறதுக்கு நமக்கு கெப்பாசிட்டி இல்லை. ஆனால் கிளியராக சொல்கிறாரு, ஒரு பெரிய அழுத்தம் உள்ள டெவலப் ஆகுது. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? மனசு நினச்சதுன்னா நம்மளை உருவாக்க முடியும், நம்மளை அழிக்க முடியும். நம்முடைய மைண்டு தான் நம்மளை உருவாக்குது, நம்ம மைண்டு தான் நம்மளை அழிக்கும். நம்முடைய மைண்டில் தப்பான விஷயத்தை வச்சிட்டோம், தப்பாகவே போயிடும். மைண்டு சாப்பிடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிருச்சுன்னா சாப்பிடாமலே இருப்போம், செத்து போயிடுவோம். மைண்டுக்கு அவ்வளோ பவர் இருக்குது. நம்ம மைண்டுக்கு எவ்வளோ பவர் இருக்குன்னா நம்முடைய ஆண்டோடைய மைண்டுக்கு எவ்வளோ பவர் இருந்திருக்கும். அந்த பவரை மீறி ஒரு வேதனை அங்கே வருது. அதை தான் சீசல்கிட்ட ஷேர் பண்ணுறாரு. எனக்கு மரணம் வருவதற்கு முன்னாடியே மறிச்சிருவனோன்னு என்னவா இருக்கு, எனக்கு இப்போ பயமாக இருக்குது. கொஞ்ச நேரம் நீங்கள் என்ன பண்ணுங்க, எல்லாருமே விழித்திருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார்.
இந்த மரணத்துக்கு ஏதுவான அப்படிங்கிற வார்த்தைக்கு தான் சாரோஃபுல் டெத் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த சாரோஃபுல்ங்கிற வார்த்தைக்கு கன்கார்டன்ஸில் போய் மீனிங் எடுத்து பார்த்தா இன்டென்ஷனலி சேட், ஒரு தீவிரமான கவலை. எக்ஸீடிங் சாரோ, சாரோனா கவலை, எக்ஸீடிங்னா ஒரு லிமிட்டே இல்லாத, யாருமே அனுபவிக்க முடியாத மிதமிஞ்சிய ஒரு கவலை யாருக்குள்ள டெவலப் ஆயிடுச்சுன்னா நம்முடைய ஆண்டவருக்குள்ள டெவலப் ஆகி இந்த கவலை பிசிக்கலாகவே வெளியே வந்துருச்சு. இப்போ இந்த அழுத்தம் நம்முடைய ஆண்டவருக்குள்ள பிசிக்கலாகவே வெளியே வந்துருச்சுன்ட்டு மற்ற சுவிசேஷத்தில் எழுதல, ஒரு டாக்டர் மட்டும் எழுதியிருக்காரு. எந்த டாக்டர் அது? லூக்கா. வாசிக்கலாம். லூக்கா 22:44. லூக்கா 22:44. அவர் மிகவும் வியாகுலப்பட்டு, மிகவும் வியாகுலப்பட்டு, இதைத்தான் நான் இவ்வளவு நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணேன், இந்த வியாகுலம்னு என்னன்ட்டு. மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். அதிக ஊக்கத்தோட என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, அந்த வியாகுலத்துக்கு இயேசு கிறிஸ்து எதிர்பார்த்த ரெண்டு விஷயத்துல, ஒன்னு தேவன்கிட்ட பேசுறது, இன்னொன்னு எக்ஸ் வச்சுக்கோங்க. அப்படியே தேவன் கிட்ட போய் ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. இரத்தத்தின் பெரும் துளிகளாய் தரையிலே விழுந்துச்சு. இது நீக்கப்பட்ட பகுதின்னு எடுத்தா கூட சகோதரர் எழுதியிருக்காரு. சில டிரான்ஸ்லேஷன்ஸ் இதை ஒத்துக்கிறது இல்லை இந்த பாயிண்ட்டை. ஏன்னா உள்ள இருந்து என்ன இருக்குன்னா ஸ்வெட் ஆகுது. ஸ்வெட் ஆகும்போது கூட எதுவும் சேர்ந்து வருது, ரத்தமும் சேர்ந்து விழுந்திருக்குன்னா பாடிக்குள்ள ஒரு சேஞ்ச் இல்லாமல் வராது. இப்போ அது ஒருவேளை நீக்கப்பட்ட வசனம் வச்சுக்கலாம். சகோதரர் என்ன கருத்து எழுதியிருக்காருன்னா, இந்த மாதிரி சம்பவம் இவருக்கு நடக்கல விட்டுருங்க, ஆனால் மிகப்பெரிய துக்கத்துக்குள்ள போன சில மனிதர்களுக்கு லிட்டரலாகவே ஹாஸ்பிட்டலில் இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்குன்னு எழுதியிருக்காரு. அப்போ அவருக்கு நடக்கிறது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை. உள்ள டெவலப் ஆன அந்த ப்ரெஷர் என்னவா கன்வெர்ட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வேர்க்கும் போது ரத்தத்தின் வேர்வை துளிகள் என்ன இருக்குன்னா வெளியே வந்திருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்து எதையோ பார்த்து பயந்துருக்காரு. கரெக்டா? அதை ஒத்துக்கவே முடியாது. ஏன் தெரியுமா? மரணத்தை பார்த்து பயப்படுறவரா இயேசு கிறிஸ்து? கிடையவே கிடையாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி மரணத்தை பார்த்து பயப்பட்டவங்க வாழ்க்கையில் எடுத்து பார்த்தோம்னா அவங்க பயப்பட்டதே இல்லை. சில பேர் எக்ஸாம்பிளுக்கு பாருங்களேன், போர் வீரர்கள் போருக்கு போகிறாங்க, போர் வீரருடைய குதிரைகள் போருக்கு போகுது. போருக்கு போகிற ஒரு போர் வீரன் போகும்போது என்ன மைண்ட் செட் பண்ணிடுவான்? போருக்கு போகிற ஒரு போர் வீரன் போகிறப்ப என்ன மனசில் முடிவு பண்ணி, போகிறப்ப இல்லை, ஆர்மியில் ஜாயின் பண்ணும்போது என்ன முடிவு பண்ணிடுவான்? எனி டைம் நமக்கு மரணம் வந்துடும். கரெக்ட் தானே? அப்போ மரணத்தை தைரியமாக ஃபேஸ் பண்ணுறாங்க இல்லைங்கெல்லாம். ஏன் ஆண்டவருக்கு இப்போ ஏற்பட்ட வியாகுலம் வந்துச்சு அப்படின்னு ஒரு விஷயம் உண்மை. அவர் மரணத்துக்காக இந்த வியாகுலம் அவருக்கு வரல, ஆனால் வியாகுலப்பட்டார். அது எப்படி வெளியே வந்துருச்சுன்னா, எக்ஸ்ட்ரீம் ப்ரெஷராக மாறி ரத்தத்தின் வேர்வை துளிகள் அது வந்துருச்சு. இப்போ சகோதரருக்கு விளக்க எழுகிறார். ஏன் அப்படி வந்துச்சுன்னா வாசிக்கலாம் பாருங்க. இப்போ போதகருடைய துயரத்திற்கான காரணம், போதகர் தம்முடைய மரணத்தை குறித்து முன் அறிந்தவராக இருக்க மற்றும் இதை குறித்து தம்முடைய சீஷர்களிடம் அவர் கூறியிருக்க மற்றும் தாம் மரணத்திலிருந்து 3ஆம் நாளில் உயிர் தெழுவார் என்று அவர்களுக்கு நிச்சயம் அளித்திருக்கு. இதெல்லாம் இயேசு கிறிஸ்துக்கு நல்லாவே தெரியும். வரப்போறோம், வாழ போறோம், சாக போறோம், எந்திரிக்க போறோம், இதெல்லாம் அவருக்கு தெரியும். அவர் தம்முடைய மரணத்தை எதிர்பார்த்ததில் கொண்டிருந்த துயரத்தை நாம் எவ்வாறு விளக்குவது? ஆனா இப்பேற்பட்ட மரணத்தை ஃபேஸ் பண்ண தயாரா இயேசு கிறிஸ்து உள்ள வந்த துயரத்தை எப்படிப்பா நம்ம விளக்குறதுன்னு கேட்கிறார். தெரியல. நெக்ஸ்ட், அவரது பின்னடியார்களில் சிலருக்கு இல்லாத நல்லா தெரியும், இருக்கு எல்லாமே அவருக்கு தெரியும். அப்புறம் எதுக்கு வியாகுலப்பட்டார்? இதுக்கு க்ளூ தான் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். என்னன்னா 3 பேர்த்த நிறுத்திட்டார். நிறுத்திட்டு 3 பேர்த்த பார்த்து என்ன சொல்லிட்டு போயிருக்காரு? விழித்திருங்க. இதான் க்ளூ. பயங்கர வியாகுலம் என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு யோசிக்கும் போது தான் இப்ப விடையை ஸ்டார்ட் பண்ணலாம். கீழ் பேராகிராஃப் வாசிங்க. சிலுவையில் அறையப்படுதலுக்கு நிகரான அல்லது இதற்கு மேலான அனுபவங்களுள்ள மரணங்களுக்குள்ளாக பல 100 இரத்த சாட்சிகள் கடந்து போயிருக்கின்றன. மறிச்சிருக்காங்களா இல்லையா? போப்பு மார்க்கத்தின் காலத்துல உண்மை பரிசுத்தவான்களை கிரவுண்டில் கூட்டிகிட்டு போய் எரிக்கும் போது தைரியமாக ஃபேஸ் பண்ணாங்களா மரணத்தை? அவங்களுக்கு என்ன ரத்தத்தின் துளிகளில் வேர்வை துளிகளில் ரத்தமாக வந்துச்சு அவங்களுக்குலாம்? இல்லை. வாசிங்க. இவர்கள் இயேசுவுக்கு நிகரான கொடுமையான மரணங்களுக்குள் கடந்து செல்கிறார்கள். உண்மைதான், அவர் சிலுவையில் அரைஞ்ச மாதிரி அவங்களை எரிச்சிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்துடைய ஈக்குவலான அளவுக்கு மரணத்திற்குள் கடந்து செல்கையில் மிகுந்த தைரியத்தையும் மனோதிடத்தையும் வெளிப்படுத்தியுள்ளனர். அவங்கெல்லாம் எப்படி இருந்தாங்க? தைரியமா இருந்தாங்க. போப்ப வணங்குறியா அல்லது சாகரியா? என்ன சொன்னாங்க அவங்களா? போப்ப வணங்கிட்டு உயிரோடு இருக்கிறத விட இயேசு கிறிஸ்துக்கு சாட்சியா சாகிறது மேல்னு தைரியமா சொன்ன அவங்கெல்லாம் தைரியமா நின்னாங்களே. ஏன்? இயேசு கிறிஸ்து எல்லாம் தெரிஞ்சும் வியாகுலப்பட்டார். அப்ப தேவன் மேல நம்பிக்கை இல்லை அவருக்கு.
நல்லா யோசிங்க, என்ன காரணமாக இருக்கும்? தேவனை தூஷித்து மனசில் நினச்சிருப்பா. அது இனிமேல் தான் நடக்க போகுது, இன்னும் நடக்கலையே. அது நீங்கள் சொல்கிற பதிலாம் ஆல்மோஸ்ட் பக்கத்தில் வரீங்க. அவருடைய மனசுக்குள்ள நிறைய விஷயம் ஓடி இருக்கு. அது ப்ரெஷராக கன்வெர்ட் ஆயிடுச்சு. கன்வெர்ட் ஆகி அப்படி பேசுறாரு. அப்படி பேசினத மரணத்தை பயந்து இல்லைங்கிறதுக்காக இத்தனை விளக்கம். ஏன்னா இயேசு கிறிஸ்துக்காக ரத்த சாட்சியா மரிச்சவங்க எல்லாம் இயேசு கிறிஸ்து மாதிரி மரித்திருக்க, அவங்க தைரியமா மரணத்தை ஃபேஸ் பண்ணியிருக்க. நம்முடைய ஆண்டவர் மட்டும் ஏன் மரணத்தை ஃபேஸ் பண்ணும்போது வியாகுலப்பட்டார்? ஸோ பதில் ஆரம்பிக்கலாமா? இப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்முடைய மைண்டை பூரா கொஞ்சம் அப்படியே ஷார்ப் பண்ணணும். பண்ணிட்டு ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் கொண்டு வரலாம். அந்த விஷயம் என்னன்னா, டிஃபரன்ஸ் பிட்வீன் நீங்கள் மனசுக்குள்ள நினச்சிக்கொள்ள வேண்டிய விஷயம், டிஃபரன்ஸ் பிட்வீன் ஹியூமன் பீயிங் அண்டு பர்ஃபெக்ட் ஹியூமன் பீயிங். ரெண்டு வேற வேற. ஹியூமன் பீயிங்னா மனுஷன், பர்ஃபெக்ட் ஹியூமன் பீயிங்னா ரெண்டு பேருக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? என்ன வித்தியாசம் இருக்கு? அவர் பரிபூர்ணம், இவங்க பரிபூர்ணம் இல்லை. ஓகே, எக்ஸாம்பிள் சொல்லுங்க. நம்ம சப்ஜெக்டில் கன்க்ளூஷன் என்ன தெரியுமா சகோதரர்? நீங்கள் தலைகீழ குட்டிக்கரணம் போட்டாலும் என்ன பண்ணாலும் சரி, அவருடைய ஃபீலிங்கை உங்களால் ஃபீல் பண்ண முடியாதுன்ட்டு முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணலாம், முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணலாம். சரிங்களா? இது யாரு? இல்லை, ஹியூமன் பீயிங். அது யாரு? பர்ஃபெக்ட் ஹியூமன் பீயிங். கரெக்ட் தானே? பர்ஃபெக்ட் ஹியூமன் பீயிங். 3 வருஷம் அப்படித்தான் இருந்தார். பர்ஃபெக்ட் ஹியூமன் பீயிங். இவங்க ரெண்டு பேர் வாழ்க்கையும் ஒன்னல்ல. ஹியூமன் பீயிங் வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும். ஒரு தடவை சொல்லிடலாமே எல்லாருமே. பிறப்பு பெரிய பாவம், வளர்ப்பு ஐயோ பாவம், கடைபிடிப்பது கம்ப்ளீட்டாக பாவம், மற்றவர்களுக்கு செய்வது ஃபுல்லாக பாவம், கடைசியில் சாகிறதும் செத்து போனதுக்கப்புறம் நம்மளை பார்த்து மற்றவங்க சொல்கிறதும் பாவம். இதான் லைஃப், இதான் ஹியூமன் பீயிங். ஓகே, அப்படியே அதை இயேசு கிறிஸ்துக்கு பொருத்தி பாருங்க. பிறப்பு பரிசுத்தம், வளர்ப்பு ஆக்சுவலாக அவங்க அப்பா அம்மா இவரை வளர்க்கல, இவர் தான் அவங்க அப்பா அம்மா வளர்த்தார். பரிசுத்தம். கடைபிடிப்பது பரிசுத்தம், மற்றவங்களுக்கு செய்கிறது தியாகம், இறப்பு வியாகுலம். இப்படி தான் முடிச்சிருக்கு. இதுதான் டிஃபரன்ஸுங்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, இதெல்லாம் நமக்கு சர்வசாதாரணமாக வந்துடுது பாவம் செய்கிறது. ஏன்னா உள்ள ஓடுற ரத்தம் பாவ ரத்தம். கரெக்டுங்களா பேர்? பாவ ரத்தத்தில் நமக்கு ஆரம்பம் முதல் நம்ம வாழ்க்கையின் கடைசி வரைக்கும் நமக்குள்ள டெவலப் ஆகிற எல்லா ஃபீலிங்ஸும் பாவத்தின் அடிப்படையில் தான் ஸ்டார்ட் ஆகுது. உதாரணத்துக்கு சொல்கிற பாரு, நம்முடைய அன்பான சகோதரர் யாரோ ஒருத்தர் மரிச்சிட்டார். நமக்கு ஒரு ஃபீல் வரும்ல பார்? வருமா வராதா? வராது போல் இருக்கு. நிறைய பேருக்கு வரும். கஷ்டமாக இருக்குமா மனசுக்குள்ளே? இருக்கு இல்லையா? இந்த கஷ்டம் ஒரு ஃபீலிங். இந்த ஃபீலிங் எங்கேருந்து வந்திருக்குன்னா பாவ ரத்தத்திலேருந்து வந்த ஃபீலிங். பாவ ரத்தத்திலேருந்து வந்த ஃபீலிங்கே சில பேருக்கு வர்றதில்லை, அந்த ஃபீலிங் கூட வரதில்லை. இவ்வளோதான். இதில் சில பேர் எக்ஸ்ட்ரீமாக போய் பார்த்திங்கன்னா டெட் பாடி மேலே விழுந்து கட்டி பிடிச்சி அழுது புரண்டு அந்த பாடியை கடைசி எடுத்துகிட்டு போய் வண்டியில் ஏற்றுறப்ப பயங்கரமாக கத்தி பயங்கரமாக ஆர்ப்பரிச்சு பக்கத்து வீட்டில் இருக்கவங்கள பார்த்துட்டு சே எவ்வளோ வேதனையாக இருக்கும் அவங்களுக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணுற அளவுக்கு பண்ணி அந்த பாடியை வண்டியில் ஏற்றி அந்த வண்டி கொண்டு அங்கே அந்த கல்லறையில் நிறுத்தி கிரமட்டோரியத்தில் நிறுத்தி அந்த பாடி உள்ளே கொண்டு போகிறப்போ ஒரு ஃபீலிங் வரும் பாருங்க. என்ன ஃபீலிங் தெரியும்? இனிமேல் இவங்களை என்ன பண்ண முடியாது, நம்மளால் பார்க்கவே முடியாது. அப்படியே ஓடும் அவங்க வாழ்க்கையெல்லாம் மனசுக்குள்ள. நமக்கு அப்படியே ஓடும்போதெல்லாம் அதெல்லாம் ஒரு ஃபீலிங்கை வருது, ஒரு துக்கம் வருது பார்த்தீங்களா? அந்த துக்கம் பாவமான ரத்தத்திலிருந்து வந்த ஃபீலிங். ரைட்? திஸ் இஸ் ஹியூமன் பீயிங். அப்படியே அந்த பக்கம் போகலாம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம நிலைமையில் இருந்தா அவரும் துக்கம் வரும்ல, அவருக்கும் வரும் இல்லையா? அந்த துக்கம்ங்கிற ஃபீலிங் பாவமான ரத்தத்திலிருந்து பிறந்த ஃபீலிங் அல்ல. எதுலேருந்து வந்த தெரியுமா? பரிசுத்தமான ரத்தத்திலிருந்து வந்த ஃபீலிங்.
பாவமான ரத்தத்துக்கும் பரிசுத்தமான ரத்தத்துக்கும் எவ்வளோ பர்சன்டேஜ் டிஃபரன்ஸ் சொல்லுவீங்க நீங்கள்? 100 போதும். சரி, எவ்வளோ மடங்கு டிஃபரன்ஸ் சொல்லுவீங்க? பர்சன்டேஜ் கேட்டால் 100ன்றீங்க. எவ்வளோ மடங்கு ஃபீலிங்கில் டிஃபரன்ஸ் இருக்கும்? 1000 வச்சுக்கலாமா? அப்படின்னா நமக்கு ஒரு ஃபீலிங் வருதுன்னா ஒரு விஷயத்தை பார்த்து அதே விஷயத்தை நம்முடைய ஆண்டவர் பார்த்தாலும் அவருக்கு எத்தனை மடங்கு ஃபீலிங் வரும்? 1000 மடங்கு ஃபீலிங் வரும். புரிஞ்சவங்களுக்கு? ஒரு சகோதரன் நம்ம இழக்கிறோன்னு சொன்னால் நமக்கு வரக்கூடிய ஃபீலிங் 1 மடங்குன்னா நம்முடைய ஆண்டவருக்கு வரக்கூடிய ஃபீலிங் 1000 மடங்கு. சொல்லுங்க பேர், 1000 மடங்கு. 1 மடங்கு ஃபீலிங்க்கே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க சில பேர். தண்ணி தெளிச்சு எழுப்புறாங்க, செத்து போயிட்டு அட விடுமா நீ சாப்பிடு போதில்லைம்பாங்க. பார்த்தீங்கன்னா மயக்கம் போட்டு விழுகாதுன்ட்டு 1000 மடங்கு ஃபீலிங் வந்து அது எப்படி இருக்கும்? இதனால தான் சகோதரர் சொல்கிறேன், இதெல்லாம் உங்களால் யோசிக்க முடியாது, ஜஸ்ட் தேரையை பார்த்துட்டு போயிருங்க அப்படின்ட்டாங்க. அவ்வளோதான், இதான் டிஃபரன்ஸ். இந்த டிஃபரன்ஸ் இருக்கிற நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரிக்க போகிறதுக்கு முன்னாடி நினச்சி பார்த்துருப்பார்ல சில விஷயம். கெத்செமனேக்கு வந்தாச்சுங்க பாருப்ப, நினச்சி பார்த்துருப்பார்ல சில விஷயம். அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் நினைக்கிறப்ப அவருக்கு சாதாரண மனுஷனோட எத்தனை மடங்கு ஃபீலிங் வந்திருக்கும்? நம்ம கணக்கு படிப்பு எடுத்தால் 1000 மடங்கு. அப்போ ஒரு விஷயத்தை நினச்சாருன்னா அது மேலே சந்தேகம் வந்துச்சுன்னா, பயம் வந்துச்சுன்னா, நமக்கு வர பயத்தை விட நம்முடைய ஆண்டவராக இயேசுக்கிறதுக்கு 1000 மடங்கு பயம் வரும். பிகாஸ் ஹீ இஸ் பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட். இப்போ வாசிங்க. இந்த கேள்வியையும் இதற்கான சரியான பதிலையும் புரிந்து கொள்வதற்கு மீதமான மனுக்குலமிடந்து போதகர் எவ்வளவு வித்தியாசமானவர் அல்லது வேறுபட்டவர் என்பதை நாம் நினைவில் கொண்டிட வேண்டும். இப்போ அதான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன், நமக்கும் போதகருக்கு வித்தியாசத்தை. உலகம் அனைத்தின் மீது ஒரு மரண தண்டனை தீர்ப்பு காணப்படுகிறது. நாம் எப்போது மரிக்கப் போகின்றோம் என்பதுதான் கேள்வி என்பதை நாம் அனைவருமே அறிவோம். நம்ம எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் நல்லா தெரியுமா? என்ன தெரியும் பார்? நம்ம எல்லாரும் என்ன போறோம்? கண்டிப்பா ஒரு நாள் மரிக்க போறோம். இப்ப மரிக்க போற சொல்றப்ப நமக்கு ஒரு சிரிப்பு வருது இல்ல? ஏன் சகோதரன் எழுதியிருக்காருன்னா, அது உள்ளே பாவமான ரத்தம் தான் உள்ள ஓடுது. பாவத்தின் சம்பளம் என்ன? அப்ப பாவமான ரத்தம் உள்ள நமக்குள்ள என்ன சொல்லி கொடுத்துருது? நீ கண்டிப்பா ஒரு நாள் என்ன பண்ண போற? சாக போறன்னு சொல்லி கொடுத்துருச்சு. மற்ற ஜனங்களை போய் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த பாவம் கூட உங்களுக்கு தெரியாது. மறிப்பனா நானா அப்படிம்பாங்க. ஆனா நமக்கு பாவம் சொல்றப்ப சிரிச்சுட்டே வர சொல்றோம். அப்படின்னு என்ன அர்த்தம்? மரணங்கிற விஷயம் நமக்கு மறத்து போயிடுச்சு. கரெக்டா தப்பான சொல்றது? மறத்து போயிடுச்சு. ஏன்னா அதோடைய ஃபீலிங் 1% தான். நம்முடைய ஆண்டவருக்கு மறக்குமா? அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம ஃபீல் பண்றதை விட இயேசு கிறிஸ்து எத்தனை மடங்கு ஃபீல் பண்ணியிருப்பாரு? லாசர் அழுதவன் இறந்தவன் என்ன பண்ணார்? அவரு எவ்வளோ பர்சன்டேஜ் தெரியுமா டிஃபரன்ஸு? 1000 டைம்ஸ் டிஃபரன்ஸ். அழுதுட்டு போயிட்டார், அவ்வளோதான். ஆனால் உள்ளுக்குள்ள எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. இதைத்தான் சகோதரர் எழுதுறாரு. எங்கிருந்து விட்டீங்க? எங்கிருந்து வாசிக்கிறீங்க? மரிக்கும் நிகழ்வானது. எங்கிருந்துங்க? எப்பொழுது மரிக்க போகிறோம் என்று அனைவரும் அறிவோம். மரிக்கும் நிகழ்வானது சில மணி நேரங்களுக்கு அதிகபட்சமாய் நீடிக்கக்கூடியவை என்பதை நாம் அனைவருமே அறிவோம். நம்ம சாகிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுங்க? ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு சப்ஜெக்டை பாருங்க. நம்ம சாக எவ்வளோ டைம் நமக்கு தெரியுமில்ல? எல்லாரும் எப்படி ஆசைப்படுறோம்? தூக்கத்திலேயே உயிர் போயிடணும். என்ன சுயநலம் பாருங்க. அதான் நம்முடைய எண்ணம். அதான் எழுதுறாரு, எவ்வளோ நேரத்தில் சாவான்னு நமக்கு நல்லா தெரியும். நம்முடைய ஆண்டவர் எவ்வளோ நேரத்தில் சாவான்னு தெரியுமா? தெரியாதவருக்கு. சாதாரணமாக அந்த உயிர் போகாது. சாதாரண உயிர் போகாதானே இப்போ நமக்கு ஒரு ஃபீலிங் வரும்ல நமக்குள்ள. இப்போ நம்ம உயிர் சாதாரணமாக போகாதுன்னா நமக்கு ஒரு ஃபீலிங் வரும்ல. அதோட ஆண்டவருக்கு எத்தனை மடங்கு ஃபீலிங் வரும்? 1000 டைம்ஸ். அடுத்தது, மரணத்திலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கான எந்த நம்பிக்கையும் நமக்கு இல்லை என்பது மாத்திரமல்ல, ஆகணும் அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். நாம் ஏற்கனவே 10ல் 9 மரித்த நிலையில் உள்ளவர்களாக காணப்படுவதனால் ரசல் பெருமா எழுதுக்கு யாருமே கிடையாது. அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? ஆல்ரெடி நீங்க 9 மடங்கு செத்தாச்சு, இன்னும் 1 தான் பாக்கி. அதனால அப்படித்தான் நீங்க இருப்பீங்கன்ட்டார். நம்முடைய உணர்வுகளானது ஏறக்குறைய மரத்து போனதாகவே காணப்படுகிறது. மரணம் குறித்த விஷயத்தில் நாம் ஏறக்குறைய அலட்சியமானவர்களாகவும் கவனமற்றவர்களாகவும் மற்றும் இதற்கேற்ப கடுமையானவர்களாகவும் காணப்படுகின்றோம். இதெல்லாம் எதுக்கு சொல்றாருன்னா, ஒரு ஃபீல், மரணங்கிற ஒரு ஃபீல். பட் மரணங்கிற ஃபீலுக்காக இயேசு கிறிஸ்து வியாகுலப்படல. தயவு செஞ்சு பயந்துடாதீங்க, மாத்திராதீங்க. இது அவருடைய ஃபீலிங் எக்ஸ்பிரஸ் பண்ற ஒரு விதம். அடுத்தது, ஒரு போர் வீரனுடைய மனநிலைமை எப்படி இருக்கும் மரணத்தை ஃபேஸ் பண்ணும்போது? மரணத்தை குறித்து கவலை கொள்ளாமல் பயமற்ற நிலையில் போர் வீரர்கள் யுத்தத்திற்கு பாய்ந்து செல்வதுண்டு. யுத்தத்திற்கு பாய்ந்து, உண்மைதானே? எதிரி வந்துட்டான எப்படி ஓடுவாங்க?
பயங்கர ஃபோர்ஸ், பயங்கர தைரியம். ஆனா செத்து போயிடுவான்னு தெரியும் நல்லாவே. பயங்கர ஃபோர்ஸா போறாங்க. மற்றும் இதை போன்று பாய்ந்திடும் குதிரைகளும் உண்டு. தாங்கள் என்ன செய்கின்றார்கள் என்று முழுக்க புரிந்து கொண்டுள்ள நிலைமையிலும், மரணத்தைக் கண்டு மிகவும் பயப்படுகிற நிலைமையிலும் ஆனால் கடமை மற்றும் அன்பினுடைய கட்டளையின் காரணமான கீழ்ப்படிதலின் நிமித்தமாக முன்னேறுகிறவர்கள் தான் மாபெரும் தைரியமுடையவர்களாய் இருக்கின்றனர். ஒரு கடமைக்காக என்ன பண்றாங்கன்னா அந்த விஷயத்தை செய்யறாங்க. அதுல உங்களுக்கு தைரியம் இருக்கு, நல்லா ஃபாஸ்டா முன்னாடி போறாங்க. இயேசு இப்படியானதொரு போர் வீரன் தான். அவரு யார்தான்? ஒரு போர் வீரன் தான். மற்றவர்கள் மரணம் என்பது என்னவென்று புரிந்து கொண்டிராததை நோட் பண்ணுங்க இந்த பாயிண்ட. மற்றவர்கள் எல்லாம் மரணங்கிற விஷயத்தை பத்தி புரிந்து கொள்ள முடியாதத அவர் புரிந்து கொண்டிருக்கிறார். நமக்கு நல்லா இப்ப அதான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். அவர் புரிந்து கொண்டிருக்கிறார். ஜீவனுடைய முக்கியத்துவம் மற்றும் மதிப்பு குறித்து மற்றவர்களால் உணர்ந்து கொள்ள முடியாததை இயேசு உணர்ந்து கொண்டவராய் காணப்பட்டார். போதும், இங்க நிறுத்திக்கலாம். இப்ப அடுத்த பாயிண்ட்க்கு வரலாம். இப்ப இயேசு கிறிஸ்துக்குள்ள என்ன வியாகுலம் வந்துச்சு? இப்போ உங்களுக்கு என்ன விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம்னா, இது வரைக்கும் பார்த்துருக்கோம்னா, ஒரு ஃபீல் நமக்கு வரதை விட அவருக்கு 1000 டைம்ஸ் வரும். இப்போ இயேசு கிறிஸ்துக்குள்ள என்னென்ன விஷயங்கள் உள்ள வந்திருக்கும் அப்படின்னா, அவருக்கு நல்லாவே தெரியும் நான் என்ன பண்ண போறேன் அடுத்தது. நான் சொல்ற பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க, முக்கியமான பாயிண்ட். இயேசு கிறிஸ்து அடுத்தது என்னென்னலாம் பண்ணணும், தேவன் என்னென்னலாம் பண்ணுவார், இவர் சக்சஸ்ஃபுல்லாக பண்ணி முடிச்சாச்சுன்னா அதுக்கப்புறம் தேவன் என்ன பண்ணுவார் இவருக்கு நல்லாவே தெரியுமா தெரியாதா? இப்போ நீங்க சொல்லுங்க, அடுத்தது இயேசு கிறிஸ்து என்ன பண்ணணும்? அடுத்தது என்ன பண்ணா இவர் பாட்டு கொஞ்சம் இருக்கு, இந்த பக்கம் தேவன் பாட்டு ஒன்று இருக்குது. கண்டிப்பா இயேசு கிறிஸ்துக்கு உயிர்த்தெழுதல் இருக்குன்னு இயேசு கிறிஸ்து தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? தெரியும். ஆனா அந்த உயிர்த்தெழுதல் கண்டிப்பா இருக்கான்னு அவருக்கு தெரியுமா? கேட்ட கேள்வி உங்களுக்கு புரிஞ்சா? உயிர்த்தெழுதல் இருக்கு அவர் கண்டிப்பா தெரியும். ஆனா கண்டிப்பா இருக்கான்னு கேட்டா தெரியாது. ஏன்னா தேவன் கொடுத்த உயிர்த்தெழுதல்ங்கிற ப்ராமிஸ் இட் இஸ் அன்கண்டிஷனல் ப்ராமிஸ் இல்ல, அது கண்டிஷனல் ப்ராமிஸ். ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் பேர்? அன்கண்டிஷனல்னா எப்படிதான் அது கிடைச்சிடும், கண்டிஷனல்னா இதை செஞ்சாதான் கிடைக்கும். அப்ப இயேசு கிறிஸ்துக்குள்ள என்ன அழுத்தம் வந்திருக்குன்னா, என்னென்ன செய்யணுமோ அதை செஞ்சாதான் எனக்கு அந்த உயிர்த்தெழுதல் கிடைக்கும். வாசிங்க. இப்ப கர்த்தருக்கு கொடுத்திருக்கும் இப்பணியில் அடுத்த மரிக்க போற அது வரைக்கும் நடக்க வேண்டிய சம்பவங்கள் இப்பணியில் அவர் உண்மையுள்ளவராய் காணப்பட்டாரா? அவர் உண்மையா இருந்தாருன்னா, யார்? இயேசு கிறிஸ்து ரியலா எல்லாத்தையும் சரியா தேவன் எதிர்பார்க்கிற மாதிரி செஞ்சாருன்னா, அவர் தெய்வீக வல்லமையினால் மரணத்தினின்று அவர் முன்பிருந்த நிலைமைக்கும் ஜீவ தளத்திற்கும் மேலான தளத்திற்கும் நிலைக்கும் உயிர்த்தெழுப்பப்படுவார் என்று பரமபிதா வாக்களித்திருந்தார். ஏற்கனவே பிராமிஸ் கொடுத்தார், நீ இப்படி இருந்தீங்கன்னா இப்படி கொடுப்பேன். பட் இப்ப யோசிக்கிறப்ப என்ன தோணுதுன்னா, அது கண்டிஷனல் ப்ராமிஸ். இவர் செஞ்சா தான் தேவன் செய்வார், அது நல்லா தெரியும் அவருக்கு. நெக்ஸ்ட், இவ்விஷயத்திலான பிதாவினுடைய உண்மையை குறித்தும் பிதாவின் வல்லமையை குறித்தும் இயேசு ஐயம் கொள்ளவில்லை. ஆனால் பிதாவின் வாக்குத்தத்தம், நோட் பண்ணிக்கோங்க, பிதாவின் வாக்குத்தத்தமும் ஏற்பாடும் நிபந்தனையின் அடிப்படையிலேயே இருந்தது. ரொம்ப கிளியர். எப்படிதான் இருந்துச்சு? ஒரு நிபந்தனையின் அடிப்படையில் தான் இருந்துச்சு. நமது கர்த்தர் உண்மையுள்ளவராக காணப்பட்டால் மாத்திரமே. என்னவாய் காணப்பட்டால் மாத்திரமே? உண்மையாய் காணப்பட்டால் மாத்திரமே. இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் எடுத்துக்கலாமா? கர்த்தர் உண்மையாய் காணப்பட்டால் மாத்திரமே அவர் மேல சொன்ன பிராமிஸ் அவர் கிடைக்கும். கரெக்டுங்களா? இப்ப இயேசு கிறிஸ்துக்குள்ள ஒரு ஃபீலிங் வருது, நான் இனிமேலும் உண்மையா இருப்பனா அப்படின்னு ஒரு ஃபீலிங் வரும் இல்லையா? அந்த ஃபீலிங் நமக்கு ஒரு மடங்கு வந்தா இயேசு கிறிஸ்துக்கு எத்தனை மடங்கு வந்திருக்கும் அப்படின்னு எப்படி ஒரு பயம் வந்திருக்குன்னா, உண்மையாலுமே அடுத்தடுத்து நடக்க போற விஷயத்துக்குள்ள போறப்ப என்னால உண்மையாவே தொடர்ந்து இருக்க முடியுமாங்கிற ஒரு ஃபீல் வருது இல்ல, அந்த ஃபீலிங் ஒரு பெரிய பிரஷரை கன்வெர்ட் ஆயிருக்குன்னு எழுதியிருக்காரு அவருக்குள்ள. அடுத்து நெக்ஸ்ட், அவர் உயர்நிலையான ஜீவனுக்கான உயிர்த்தெழுதலை பெற்றுக்கொள்ள முடியும். ஏதேனும் அளவில், பெரிய அளவிலோ சிறிய அளவிலோ அவர் பாவத்தில் ஈடுபடுவாரானால், இது வந்து டவுட்டுக்காக எழுதியிருக்காரு. ஒருவேளை இயேசு கிறிஸ்து பாவத்தில் ஈடுபடுவாரானால் அவருக்கு பாவத்திற்கான தண்டனையானது சாகவே சாவா என்பதாகவே இருந்தது. சரிங்க, இப்ப நம்ம எல்லாம் பிராக்டிகலா பேசலாம். இயேசு கிறிஸ்துக்குள்ள இந்த கொஸ்டின் வந்திருக்குமா வந்திருக்காதா? எந்த கொஸ்டின் தெரியுமா? நான் உண்மையாலுமே அடுத்தது எல்லா வேலையும் சரியா செஞ்சு முடிப்பனா அப்படின்னு ஒரு கேள்வி வந்திருக்குமா வந்திருக்காதா? வந்திருக்கும்ல, வந்திருக்காத பேர் வந்திருக்கும். ஏன் தெரியுமா? அதுக்கு தேவன் சப்போர்ட் பண்ண மாட்டார். அதை பண்ணினா தேவன் சப்போர்ட் பண்ணுவார். இது இவர் தான் செய்யணும். அப்ப இவர் தான் செய்யணும். ஒரு 10 வேலை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வேலையில் ஏதாவது ஒன்று செய்யாமல் போயிட்டோம்னா என்ன பண்ணுறது? ஒரு சந்தேகம் வரும்ல. அந்த சந்தேகம் இயேசு கிறிஸ்துக்கு எத்தனை மடங்கு வந்திருக்கு? நம்மளை விட 1000 மடங்கு. அது எப்படி பயத்தை கொடுத்துருக்கும்? அதனால தான் சொல்கிறேன், இமேஜின் பண்ணி பார்க்கறதுக்கு வாய்ப்பே இல்லவே இல்லை. சரிங்களா பேர்?
சரி, இப்போ அடுத்து ஒரு பாயிண்ட் வரலாம். கெத்செமனே முடிஞ்சு அடுத்து என்ன சம்பவம் நடக்க போகுது ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். கெத்செமனே இப்போ ப்ரேயர் பண்ணிட்டு வந்துட்டாரு, கடைசி என்ன சொல்லிட்டாரு, போதும் பண்ணிட்டார். நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது, அடுத்து என்ன நடக்க போகுது, யூதாஸ்காரியத்து காட்டி கொடுக்க யூதாஸ்காரியத்து காட்டி கொடுக்க என்ன பண்ணுவாருங்க, வருவார். யாரெல்லாம் கூட்டிகிட்டு வருவார், இதெல்லாம் இயேசு கிறிஸ்துக்கு தெரியுமா தெரியாதா, தெரியும். அப்படி வரும்போது நம்மள அந்த இடத்துல இருந்தா, இயேசு கிறிஸ்து இடத்துல இருந்தா, யூதாஸ்காரியத்து வரும்போது கோவப்படாமல் அவன் மேலே அன்பு செலுத்துன்னு முதல்ல முடிவு பண்ணிடுமா? நம்ம முடிவு பண்ணுமா பண்ண மாட்டோமா? பண்ண மாட்டீங்க. முடிவு பண்ணுன்னு வச்சுக்கலாம், பண்ணி தான் ஆகணும், வழி இல்லை. நினச்சாச்சுன்னா இன்னொரு பக்கம் மைண்ட் என்ன சொல்லும்னா, அவன் மேலே கோவம் வந்துட்டா அப்படின்னு ஒரு எண்ணம் வருது இல்லையா? அந்த கோவம் வந்துட்டாங்கிற ஒரு எண்ணம் இயேசு கிறிஸ்துக்கு வந்திருக்குமா, வந்திருக்காதா? அந்த எண்ணம் எத்தனை மடங்கு வந்திருக்குங்கிறது? கோவம் வந்துட்டா அப்படிங்கிற எண்ணம் மனசுக்குள்ள அப்படியே அழுத்துது. யார் சப்போர்ட்டுமே இல்லை அவருக்கு. இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் யூதாஸ்காரியத்து வந்து நேராக முத்தம் கொடுக்கும்போது ஓங்கி கண்ணத்தில் ஒரு அறை விடலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்திருக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா? நமக்கு, அவருக்கு வராது. ஆனால் அதை நான் வேற மாதிரி டீல் பண்ணிட்டேன்னா என்ன பண்ணுறது ஒரு கவலை வந்திருக்கும்ல. இந்த கவலைகள் ஒவ்வொன்றுமே அவர் மனசுக்குள்ள கேள்விகளாக குவிந்தனன்னு எழுதியிருக்கு. ஒவ்வொரு விஷயம் இப்படி ஆயிட்டா, இப்படி ஆயிட்டா, இப்படி செஞ்சுட்டா, அப்படி செஞ்சுட்டான்ட்டு ஒவ்வொரு விஷயமும் ஃபீலிங்காக கன்வெர்ட் ஆகி நிறைய கேள்விகள் அவருக்குள்ள டெவலப் ஆகலாம். வாசிங்க. இப்போ 3.5 வருடங்களாக அவரது ஜீவியமானது, அவருடைய ஜீவியமானது தேவனுக்கும் தெய்வீக சித்தத்தினை செய்வதற்கும் என்று அர்ப்பணிக்கப்பட்டிருந்தது. அவர் தெய்வீக சித்தத்தினை பரலோக பிதாவுக்கு பிரியமான விதத்தில் முற்றும் முழுமையாக செய்துள்ளாரா? முற்றும் முழுமையாக செய்துள்ளாரா? கொஸ்டின் மார்க். பாஸ்ட். இது வரைக்கும் நான் செஞ்ச விஷயத்தெல்லாம் பர்ஃபெக்டா செஞ்சிருக்கனா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்துருச்சு என்பதுதான் கேள்வியா இருந்தது. இதனோடு கூட இனி அடுத்த சில மணி நேரங்களில் வருகின்றதான அனுபவங்கள் வாயிலாக தம்மால் சரியான தைரியத்துடனும் சரியான விசுவாசத்துடனும் சரியான கீழ்ப்படிதலோடும் கடந்து போக முடியுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் வரும்போது கவனிங்க. பாஸ்ட் லைஃப்ல இயேசு கிறிஸ்துவின் கொஸ்டின் இதுதான். கடந்த கால வாழ்க்கையில செஞ்ச எல்லாத்தையுமே கரெக்டாக செஞ்சிருக்கிறனா, நெக்ஸ்ட்டு இனி செய்ய போகிற எல்லாத்தையும் உண்மையாக பரிசுத்தமாக தேவன் எதிர்பார்த்த மாதிரி செய்ய போகிறனா, இந்த விஷயங்கள் எல்லாம் அவருக்குள்ளே என்னவா குவிஞ்சிருச்சாமா? அதனால தான் தேவன்ட்ட என்ன கேட்டார், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும். பிகாஸ் எனக்கு அது தெரியாதுல்ல. ஒருவேளை ரிசல்ட் ஃபெயிலாக இருந்தால் அப்படி இருக்கும். இப்படி சொல்லட்டுமா உங்களுக்கு? 10th ஒரு பையன் மார்க் எழுதியிருக்கிறான், பரிசு எழுதிட்டான். அவனுக்கு ஓரளவுக்கு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு. அவனால் என்ன கண்டுபிடிக்க முடியலன்னா, பாஸ் பண்ணுவானா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியல. எக்ஸாம் எழுதி முடிச்சது ரிசல்ட் வர வரைக்கும் அவனுக்கு ஒரு ஃபீலிங் வருது பார்த்தீங்களா? என்ன ஃபீலிங் இது? எல்லாரும் அப்படி தான் வந்திருப்பீங்க போட்டிருக்குது. பாஸ் பண்ணுவோமா இல்லையான்னு ஒரு ஃபீலிங் வரும் இல்லையா? அந்த ஃபீலிங் அவனுக்கு எப்படி இருக்கும்? ஒழுங்காக சாப்பிடுவான பையன்? அடுத்து என்ன பிளான் போட்டிருப்பான்? எப்படியும் ரிசல்ட் வந்தால் ஃபெயில் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லி அவன் வாழ்க்கை பூரா அவனுக்கு ஒரு யோசனைகள் வரும் இல்லையா? அந்த ஃபீலிங் எல்லாம் நம்முடைய ஆண்டவருடைய வாழ்க்கையில் நடந்தது பாஸா ஃபெயிலான்னு யோசிக்கும்போது அவருக்கு எத்தனை மடங்கு வந்திருக்குங்கிறாரு? 1000 times. செஞ்சதை ஒழுங்காக செஞ்சனா, இனி செய்ய போகிறத ஒழுங்காக செய்வேனா? அடுத்தது ஒருவேளை ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒரு சின்ன நூலிலையில் நான் என்னுடைய உண்மையை விட்டுட்டேன்னா, இந்த ஒட்டுமொத்த மனுக்குலத்துக்கும் ரட்சிப்பு கொடுப்பதற்கு எனக்காக பரிந்து பேசுறதுக்கு யாரும் கிடையாது. இந்த சான்ஸ் எனக்கு மட்டும்தான். நான் ஏதாவது ஒரு சின்ன பிழை பண்ணாலும் அந்த பிழையை சரி பண்ணுவதற்கு எனக்கு பரிந்து பேச யார் இல்லை? அட்வொகேட் இல்லை. இப்போ நமக்கெல்லாம் பரிந்து பேச யார் இருக்கா? நம்முடைய ஆண்டவர் இருக்கார். பட் ஆண்டவருக்கு அதுவும் இல்லை. ஸோ மனசுக்குள்ள இதெல்லாம் பாரமாக கன்வெர்ட் ஆகுதாமா? வாசிங்க. ஆனால் ஒருவேளை போதகர் தவறி போய் விடுவாரா? ஒருவேளை போதகர் தவற மாட்டார். அவர் மனசில் இருந்த எண்ணம், ஒருவேளை அவர் தவறி போய் விடுவாரானால் அவரது குறைவுகளை சரி செய்திடுவதற்கு அவருக்கு எவரும் இல்லை. வேற வாய்ப்பே கிடையாது. இது ஒண்ணுதான். திருப்பி வந்து எதையுமே சரி பண்ண முடியாது. ஸோ பரிந்து பேசுறதுக்கும் அங்கே யாரும் இல்லை. அவர் தவறிடுவது என்பது நித்தியமான மரணத்தை குறிப்பதாகிவிடும். உண்மைதானே? அவ்வளவுதான். இனிமேல் அவரால் என்ன பண்ண முடியாது, திருப்பி வர முடியாது. இதனால என்ன கொலாப்ஸ் ஆக போகுதுன்னா, அவங்க அப்பாவுடைய முழு திட்டமும் கொலாப்ஸ் ஆக போகுது. இப்போ இயேசு கிறிஸ்து எப்படி நினச்சிருப்பார்னா, ஒருவேளை நான் ஏதாவது சின்ன தவறு செஞ்சு இந்த விஷயம் ஃபெயில் ஆச்சுன்னா எங்கள் அப்பாவுக்கு நான் கொடுத்த வாக்குறுதி என்ன ஆகிறது? எங்கள் அப்பா என்னை நம்பி கொடுத்த ஊழியத்தை நான் எங்கே கொண்டு நிறுத்துறது? இந்த விஷயமெல்லாம் ஒரு பயத்தையும் ஒரு பாதிப்பையும் ஒரு சராசரி மனுஷனுக்கு எவ்வளோ ஏற்படுத்துதோ அதை விட நம்ம கணக்கின்படி பார்த்தோம்னா 1000 மடங்கு ஒரு ஃபீலிங்கை இயேசு கிறிஸ்துவுக்கு ஏற்படுத்தினதுனால தான்
என்ன கேட்டார்னா தேவன்ட்ட ஜெபத்துல, வாசிங்க லூக்கா 22:42. லூக்கா 22ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். அப்படின்னு என்ன டவுட் இருக்கு இயேசு கிறிஸ்துக்கு? என்ன டவுட் இருக்குன்னு கேட்குறேன். தேவனே நீங்க செய்யன்னு போயிருக்க வேண்டியதானே? நீங்க கூடுமானால் நீங்க என்ன அர்த்தம்? தேர் வாஸ் அ டவுட். என்ன டவுட்டு? நான் சரியா செஞ்சிருக்கேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஆனால் சரியா செஞ்ச விஷயத்தை தீர்மானிக்க போறது நான் இல்லை, எங்க அப்பா. இந்த பயம் இருக்குல்ல மனசுக்குள்ள, இந்த பயமும் சேர்த்து அங்க வருது. ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுதென்று ஜெபம் பண்ணினார். ஸோ இப்போ யோசிங்க, ஒவ்வொரு ஃபீலிங்கும் அவருக்குள்ள நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஒரு பர்ஃபெக்ட் ஹியூமன் பீயிங்க்கு சாதாரண ஹியூமன் பீயிங்கை விட 1000 டைம்ஸ் ப்ரெஷர் ஏற்படுத்தினால தான் வேர்வைகள் வரும்போது அதோட சேர்ந்து எது வந்துச்சாமா? ரத்தத்தின் துளிகள் உள்ள வந்துச்சு. இப்போ நம்ம கேள்விக்கு வரலாமா? எதற்காக இயேசு கிறிஸ்து திருப்பி திருப்பி வந்தார்? இதை கண்டுபிடிக்கிறத எவ்வளோ நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நான். எதுக்காக ஜெபம் பண்றப்ப பாதியில விட்டு திருப்பி திருப்பி வந்தார்? கேள்வி புரியல உங்களுக்கு? கேள்வி புரியலன்னு சொல்லுங்க, கேள்வி திருப்பி சொல்றேன் நான். ஏன் திருப்பி வந்தார்? என்ன தெரியுமா பண்ணியிருக்காரு? அவங்கள சொல்லி விடும்போதே அவர் வியாகுலப்பட்டார். எப்ப விட்டுட்டு 3 பேர்த்தை விட்டுட்டு நான் ஜெபம் பண்ண போறேன்ப்பான்னு சொல்லும்போது இயேசு கிறிஸ்துக்குள்ள வியாகுலம் வந்தாச்சு. அந்த வியாகுலம் தான் பார்த்தோம் எக்ஸ்ட்ரீம் சாரோ. இப்போ இந்த எக்ஸ்ட்ரீம் சாரோவில் வந்த உடனே இயேசு கிறிஸ்து முதல்ல யார்கிட்ட போய் பேசணும்னு நினைச்சாருன்னா தேவன் கிட்ட. கரெக்ட் தானே பேர்? அதுதான் ஜெபம் பண்ண போனார். கரெக்டுங்களா? ஜெபம் பண்ண போறப்ப இவங்களே எதுக்கு விழிச்சிருக்க சொன்னாரு? இவங்ககிட்ட என்ன சொல்லிட்டு போயிருக்காருன்னா ஜெபம், அதாவது விழுத்துருங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஜெபம் பண்ணி விழுத்துருங்கன்னு சொல்லிட்டாரு. ஏன்னு கேட்டா ரொம்ப தாங்க முடியாமல் போறப்ப அந்த ஜெபத்தை நிறுத்திட்டு நான் உங்ககிட்ட வருவேன். வரும்போது நீங்கள் எனக்கு என்ன சொல்லணும்? ஆறுதல் சொல்லணும். இந்த எதிர்பார்ப்பு இருக்காத இயேசு கிறிஸ்துக்கிட்ட. அப்படின்னு என்ன எதிர்பார்த்துருக்காரு தெரியுமா இயேசு கிறிஸ்து? இந்த உலகத்தில் தனியாக நிற்கிறேன், என்னால் ரொம்ப முடியலைன்னா எங்கள் அப்பாட்ட போயிடுவேன். ஆனால் எங்கள் அப்பாவுக்கு எனக்கு ஒரு சின்ன டிஸ்டன்ஸ் இருக்குது. அவர்கிட்ட சில விஷயங்களை மட்டும்தான் கேட்க முடியும். எங்கள் அப்பாவை கட்டி பிடிச்சி அழுக முடியாது. கரெக்ட் தானே? அவர்கிட்ட கேட்கலாம், கட்டி பிடிச்சி அழுக முடியாது. ஆனால் எனக்காக என்னுடைய ப்ரெஷரை ரிலீஃப் பண்ணுறதுக்கு என் கூட ஒரே ஒரு கை மட்டும் வேணும். அப்படின்னா அந்த கை வேறு யாரும் இல்லை, நீங்கள் தான். இதைத்தான் எதிர்பார்த்துருக்காரு. இதை நேரடியாக சொல்லிட்டு போனால் எப்படி பேர் இருக்குது? பா என்னால் முடியாதுப்பா, தாங்க முடியாமல் எப்போ வேணாலும் வருவேன்னு சொன்னால் இவங்க பயந்து நடுங்கிட்டு பண்ணிருப்பாங்க. என்ன சொல்லிட்டு போயிருக்காருன்னா பேசாமல் விழித்திருங்க. ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறாரு. ப்ரெஷரை குறைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? ரொம்ப துக்கம் தாங்க முடியல என்ன பண்ணுவோம்? நம்மளாம் யாரோ ஒருத்தர் போய் என்ன பண்ணிக்கோ, கட்டி பிடிச்சிட்டு ஆறுதல் சொல்லுவாங்க. இவர் கட்டி பிடிக்கல வேண்டாம், இவங்க முழிச்சிருந்தாங்கன்னா போதும். ஒரு ரிக்வஸ்ட், முழிச்சிருந்தா போதும். முழிச்சிருந்தாங்கன்னா இவங்களை பார்த்த உடனே இயேசு கிறிஸ்து மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும்ல, அந்த சந்தோஷம் நம்மளோட எத்தனை மடங்கு வந்திருக்கு அவருக்கு? அந்த 1000 டைம்ஸ் வரக்கூடிய சந்தோஷத்தில் இந்த 1000 டைம்ஸ் ப்ரெஷர் கொஞ்சம் என்ன ஆகுனா டவுன் ஆகும். இதைத்தான் எதிர்பார்த்துருக்கேன். ஆனால் நம்ம ஆட்களால் இதையும் புரிந்து கொள்ள முடியும். ஃபஸ்ட் டைம் என்ன பண்ணிட்டாரு? வந்து பார்த்து அவருடைய ப்ரெஷர் குறையில, இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஏன்னா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? எல்லாருமே தூங்கிட்டு இருந்தாங்க. யாரை மட்டும் கூப்பிட்டு கேட்டார்? ஏன் ஃபஸ்ட் டைம் பேதுரு மட்டும் கூப்பிட்டார்? ஏன் தெரியுமா கூப்பிட்டாரு? இயேசு கிறிஸ்து முதல் ஆறுதல் எதிர்பார்த்த கை பேதுருடைய கை தான். கடைசியில் பேதுரு என்ன பண்ணிட்டாரு? தூங்கிட்டார். ஏன் பேதுரு மேலே அவ்வளோ பெரிய இயேசு கிறிஸ்துக்கு? சில முகங்கள்லாம் பார்த்து நமக்கு சந்தோஷம் ஆட்டோமேட்டிக் வந்துடும் தெரியுமா, இருக்க ப்ரெஷர்லாம் போயிடும். அந்த மாதிரி பேதுரு வச்சுருந்துருக்காரு இயேசு கிறிஸ்து. உண்மைதான், நமக்கு ப்ரெஷர் போதோ இல்லையோ இயேசு கிறிஸ்துக்கு போகுன்னு அவர் நம்பியிருக்கார். நம்பி தான் முடிச்சிருங்கப்பான்னு சொன்னார். ஆனால் அவங்களால என்ன பண்ண முடியல, அதையா செய்ய முடியும். இது ஒரு வேலைங்களா பேர்? என் ஆத்துமா மரணத்துக்கு எதுவான துக்கம் கொண்டிருக்கு, அடிஷ்னலாக பக்கத்தில் என்னால் தாங்க முடியாமல் போகிறப்ப உங்கள்கிட்ட வருவேன்ப்பா, கொஞ்சம் விழுத்துருங்கன்னு அவர் சொல்லலை. அதைத்தான் எப்படி சொல்லிட்டாருன்னா, என் ஆத்துமா மரணத்துக்கு எதுவான துக்கம் கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு திருப்பி ப்ரேயர் பண்ணார். பார்த்தீங்களா? அந்த கண்டிஷனில் அவர் எப்பேற்பட்ட ஆளாக இருப்பார். என்ன ப்ரேயர் பண்ணார்? இப்போ வாசிங்க. மார்க் 14ஆம் அதிகாரம் 37-38 வசனங்கள். பின்பு அவர் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, சீமோனே, நித்திரை பண்ணுகிறாயா? என்ன கொஸ்டின் இது? எனக்காக முடிச்சிருப்பீங்கன்னு நினைச்சா பேதுரு
அப்படின்னா முதல் பேதுருட்டு தான் எதிர்பார்த்திருக்காரு அந்த ஆறுதலை. நித்திரை பண்ணுகிறாயா? 1 மணி நேரம் நீ விழித்திருக்க கூடாதா? 1 மணி நேரம் என்ன பண்ணக்கூடாது நீ அப்படின்னு என்ன அர்த்தம்? எனக்காக இந்த டைம் விட்டாச்சுன்னா இதுக்கப்புறம் நீங்கள் ஆறுதல் கொடுக்க முடியாது. 1 மணி நேரம் விழித்திருக்க கூடாதா அப்படின்ட்டு என்ன சொல்லிட்டு போறாரு பாருங்களேன். அவருடைய மென்டாலிட்டி பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. மார்க் 14:38. நீங்கள் சோதனைக்குட்படாத படிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். விழித்திருந்து என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். என்ன சொல்லிட்டு போறாரு? ப்ராப்ளம் இருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நான் ஆறுதல் தேடி வந்தேன், ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆறுதல் கொடுக்குற கண்டிஷன் இல்லை. காரணம் என்னன்னா உங்கள் மாம்சம் எப்படிப்பட்டதான் கொஞ்சம் பலவீனம் உள்ளதான்னு சொல்லிட்டு போயிட்டாருங்களா. மறுபடியும் வந்து பார்க்குறாரு. வந்து பார்த்தா எப்படி இருக்காங்க? எல்லாருமே தூங்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ நீங்களே பாருங்க, அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக மேட்ச் ஆகும் பாருங்க. அவர் ஆறுதல் எதிர்பார்த்து வந்தார், ஆறுதல் கொடுக்குற கண்டிஷன் அவங்க இல்லை. அதைத்தான் ஆண்டவர் எக்ஸ்பிரஸ் பண்றாரு 40ஆம் வசனத்துல. 14ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். அவர் திரும்ப வந்த போது அவர்கள் மறுபடியும் நித்திரை பண்ணுகிறதை கண்டார். அவர்களுடைய கண்கள் மிகுந்த நித்திரை மயக்கம் அடைந்திருந்தபடியால் தாங்கள் மறுமொழியாக அவருக்கு சொல்வது இன்னதென்று அறியாதிருந்தார்கள். அவங்களால என்ன பண்ண முடியல, எந்த பதிலும். யோசிச்சு பாருங்க, நம்ம நம்பி போன ஒருத்தர் தூங்காதீங்கன்னு சொல்லிட்டு போய் தூங்கிட்டு இருக்கிறப்ப அவங்க கிட்ட போய் நம்ம என்ன சொல்ல முடியும் சொல்லி பார்க்கலாம். நமக்கெல்லாம் என்ன ஃபீலிங் வந்திருக்கும் ஆண்டவருடைய இடத்துல இருந்தா? நமக்கு ஃபீலிங்கே வராது, அது வேற விஷயம். வந்திருந்தா என்ன ஃபீலிங் வந்திருக்குன்னா ஆத்திரம் வந்திருக்கும், பயங்கரம் அவங்க மேலே கோவம் வந்திருக்கும். ஆனால் நம்முடைய ஆண்டவர் ஏற்கனவே ப்ரெஷர் இருக்கார், இதுக்கு மேலே ப்ரெஷர் அவருக்கு ஆகாது. அதனால செகண்ட் டைம் பார்த்துட்டு இனி இவங்க கிட்ட என்ன பேசுறதுன்னு சொல்லிட்டு ஒரு வசனத்தை மட்டும் நினச்சிட்டு போயிட்டாராமா. என்ன வசனம் தெரியுமா அது? ஏசாயா 63:3. ஏசாயா 63ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நான் ஒருவனாய் ஆலையை மிதித்தேன், ஜனங்களில் ஒருவனும் என்னோடு இருந்ததில்லை. ஒருத்தர் கூட எங்கூட இல்லை. ஆனா நான் நம்பினது எத்தனை பேத்த? 3 பேத்த. அந்த 3 பேத்துல ரொம்ப நம்பினது யார? ஒருத்தர். அவனும் என் கூட இல்லைன்ட்டு போயிட்டாரு. மறுபடியும் என்ன பண்ணிட்டாங்க? தூங்கிட்டாங்க. இப்ப திருப்பி வந்து என்ன வேர்டு சொல்றாருன்னா, இப்ப வாசிங்க மார்க் 14:41. மார்க் 14ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். அவர் 3ஆம் தரம் வந்து இனி நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள். இனி என்ன பண்ணுங்க? நீங்க நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள். போதும். வா. ஏன் போதுன்னு சொன்னார்? இதுவும் கேள்வியை வச்ச நம்ம. ஏன் போதுன்னு சொன்னார்? அவர் என்ன எதிர்பார்த்து வந்தாரோ அது எனக்கு இனி வேண்டியதில்லை. கரெக்டான பேர்? என்ன எதிர்பார்த்து வந்தாரோ இனி எனக்கு வேண்டியதில்லை, போதும், வேலை வந்தது, இதோ மனுஷகுமாரன் பாவிகளுடைய கையில். அப்ப இவ்வளவு நேரம் எதிர்பார்த்து உங்க கைய இனிமேல் பாவி கையில் ஒப்பு கொடுக்க போறாரு. இப்ப எனக்கு கேள்வின்னா, அப்ப இயேசு கிறிஸ்துக்கு ஆறுதல் கிடைச்சதா இல்லையா? கிடைக்காம போதுங்கிற வார்த்தையை சொல்லியிருக்க மாட்டார். யார்கிட்ட இருந்து கிடைச்சது அப்படின்னு அவங்க அப்பா எப்பேற்பட்டவர் இருந்திருப்பார் யோசிச்சு பாருங்க. பையனை அப்படியே பார்க்குறாரு, வேற எதுவும் செய்ய முடியாது பையனை. ஏன்னா அவர் போய் கட்டிப்பிடிக்க முடியாது. அந்த ஆறுதல் இப்போ அவருக்கு தேவைப்படுது. ஆறுதல் தேவைப்பட்டு எதிர்பார்த்த பர்சன்ஸ் தூங்கிட்டு இருக்காங்க. அப்பா அதையும் பார்க்குறாரு. பார்த்து என்ன ஃபீல் பண்ணுறாருன்னா, இப்போ விட்டாச்சுன்னா இனிமேல் என் பையன்கிட்ட எதையுமே என்னால் காட்ட முடியாது. ஸோ என் பையன் எதிர்பார்க்குற அந்த ஆறுதலை நான் கொடுக்குறேன்ட்டு அவர் என்ன பண்ணார்னா, லூக்கா 22:43. லூக்கா 22ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினார். அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு என்ன அர்த்தம்? தேவன் சார்பா ஒரு தூதன் வந்து என்ன பண்ணிட்டாரு? பலப்படுத்திட்டாரு. பலப்படுத்தி முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் வந்து பார்க்குறாரு, அப்பையும் 3 பேர் என்ன பண்ணிருக்காங்க? நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. எழுப்பி விட்டு முழிச்சிருங்கப்பான்னு சொல்லல, என்ன சொல்ல? இனிமேல் நல்லா தூங்குங்க, போதும், ஏன்னா எனக்கு கிடைக்க வேண்டிய ஆறுதல் கிடைச்சிருச்சு அப்படின்னு என்ன அர்த்தம்? எனக்கு எங்கள் அப்பா ஒருத்தர் போதும். உங்களெல்லாம் நம்பி கம்ப்ளீட் பண்ணுங்க. உங்களெல்லாம் நம்பி என் வியாகுலத்திற்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. என்ன நல்லா தெரியுதல் இருந்து யாரையுமே உலகத்தில் நம்ப முடியாது. கரெக்டாக தப்பா நான் சொல்கிறது? நான் எதிர்பார்க்கலாம் சகோதரன் கூட கடைசி வரைக்கும் இருக்கலான்ட்டு, ஒரு கை கொடுப்பாருன்ட்டு, ஒரு சகோதரி எனக்கு ஆறுதலாக நினைக்கலாம், நல்ல விஷயந்தான். ஆனால் அந்த நினைக்கிற விஷயம் நடக்குமான்னு யோசிக்கிறப்பே நம்ம யோசிச்சு கொள்ள வேண்டிய விஷயம்னா இதுதான். ரைட்? இப்போ நமக்கு யார் மட்டும்தான்? அப்போ தேவனால் எல்லாம் கூடும். இது கூட கூடும். பையனுக்கு ஆறுதல் கொடுக்கறதுக்கு கூட தேவனால் கூடும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ இயேசு கிறிஸ்து எதிர்பார்த்ததை செய்ய முடியாத ஒரு சாதாரண நபர்களாக அந்த 3 பேரும் அங்கே தூங்கிட்டு இருந்த மாதிரி நாம் இருந்துடக்கூடாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து இப்போ நம்மகிட்டையும் நிறைய விஷயத்தை எதிர்பார்க்குறார். என்ன எதிர்பார்க்குறாரு சொல்லுங்க? 1-2 சொல்லுங்களேன். மெமோரியலில் இந்த மைண்ட் செட்டோட கை வைக்கலாம். என்ன இயேசு கிறிஸ்து நம்மகிட்ட எதிர்பார்க்கறத நம்ம செஞ்சுருக்கோம். அவங்க செய்யலை, நம்ம செஞ்சுருக்கோம்.
ஜெபிக்கணும். அது நமக்காக, அவருக்காக. அவர் வேலையும் கொடுத்துட்டு போயிருப்பார்ல. அவருக்கு ஆறுதல் கொடுக்குறதுக்குலாம் நம்மளால் கண்டிப்பாக முடியாது. ஆனால் அவர் சொன்ன வேலையை செய்யறதுக்கு நமக்கு வல்லமை இருக்குது. ஏதோ ஒரு வேலை சொல்லுங்க, ஒரு வேலை இயேசு கிறிஸ்து கொடுத்து போனவர். நான் அப்போ நானே சொல்லிடுவேன். நான் சொல்லட்டுமா? இயேசு கிறிஸ்து கொடுத்து போன வேலை. அப்புறம் நீங்கள் தான் பதில் சொல்லணும், செஞ்சிருக்க இல்லையான்ட்டு. மனுஷர் மனப்பாட வசனம் எல்லாத்துக்கும் எவ்வளோ அழகாக சொல்லி முடிச்சாங்க பாருங்க. அதையும் தெரியாமல் எத்தனை பேர் தூங்கிட்டு இருக்காங்க தெரியுமா? இப்போ மனுஷர் உங்களுடைய நற்கிரிகளை கண்டு. ஏன்னா இயேசு கிறிஸ்துவ கண்டு இல்லை, நம்ம தான் செஞ்சாகணும். இதை நம்ம தான் செய்ய முடியும். மற்ற ஜனங்களை தேவன் மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்னாடி என்னவா இருக்கிறது? எத்தனை பர்சன்டேஜ் செஞ்சுருப்போம் பாரு, நம்ம தான் எத்தனை பர்சன்டேஜ் செஞ்சுருப்போம் சிஸ்டர்ஸ்? நம்மளே பதில் பார்த்துக்க வேண்டியதான். இதை விட்டுட்டு இப்போ நம்ம கண்டிஷன் நமக்கு தெரிஞ்சு போச்சுல, இப்போ நம்ம யாருக்காக அழுகணும்? எப்படி அழுகணும்? உட்காந்து ஓன்னு அழுக வேண்டாம். யோசிச்சு பாருங்க, எதிர்பார்க்கறது எங்கே இருக்குது, நம்ம வாழ்க்கை எங்கே இருக்குது. இவ்வளோ டிஃபரன்ஸில் இருந்தது கூட தேவன் நம்மளை கைவிடுறதில்ல. அவர் குமாரனுடைய மாம்சத்தையும் ரத்தத்தையும் நமக்கு புசிக்க கொடுக்குறார். அவர் சொன்ன கன்க்ளூஷனே வாசி முடிச்சிடலாம். வாசிங்க. போதகருக்கும் அவரது பின்னடியார்களுக்கும் இடையிலான மாபெரும் வித்தியாசமானது நினைவில் கொள்ளப்பட வேண்டும். அது என்னவெனில், ஜனங்களில் ஒருவனும் அவரோடு இருக்கவில்லை என்பதான போதகருடைய விஷயத்திலிருந்து நம்முடைய விஷயம் வேறுபட்டதாய் காணப்படுகின்றது. நமக்கு அப்படி இல்லை. ஏன் தெரியுமா? அவர் கூட ஒருத்தருமே இல்லை, நம்ம கூட ஒருத்தர் இல்லை. நம்ம யாரும் சொல்ல முடியுமா? தேவன் கிளியரா சொல்ற, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. வாசிங்க அடுத்தது. போதகர் நம்மோடு கூட காணப்படுகின்றார். நம்மோடு கூட போதகர் என்ன பண்றாரு? காணப்படுகிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று போதகர் கூறுகின்றார். இதனோடு கூட கிறிஸ்துவனுடைய சகோதரரின் மத்தியிலான ஆவியின் ஐக்கியத்தினையும் நாம் பெற்றிருக்கின்றோம். நம்ம சகோதரர்கள் நம்ம கூட இருக்காங்க எழுதியிருக்கார். நம்மோடு கூட விழித்திருந்து நம்மோடு கூட ஜெபம் பண்ணுகிறவர்களாகிய சகோதரர்களின் உற்சாகப்படுத்தும் வார்த்தைகளானது ஒவ்வொரு சோதனையான வேளையிலும் பலப்படுத்துகின்றதா இருக்கின்றது. சகோதரர்கள் நமக்காக பண்ற ஜெபம் நம்மளை பலப்படுத்துது. சகோதரர்கள் நமக்காக பேசுற வார்த்தைகள் நம்மளை பலப்படுத்துது. ஆனா இயேசு கிறிஸ்துவுக்கு அன்னைக்கு இதை சொல்றதுக்கு கூட யாருமே இல்லை. அதான் ஒரு பாயிண்ட். தெய்வீக ஏற்பாடுகள் மற்றும் ஒழுங்குகள் அனைத்திற்குமாக நாம் அவருக்கு நன்றி செலுத்திக் கொண்டு தேவன் தம்முடைய குமாரன் வாயிலாக கொடுத்திட்டதான பலத்தினுடைய பலத்தில் நம்முடைய கெத்சமனேக்குள் கடந்து செல்வோமாக. இந்த பலம் நமக்கு இருக்கு. அந்த பலத்தோட நம்ம கெத்சமனேக்குள்ள போவோம். இயேசு கிறிஸ்துக்குள்ள அந்த பலம் இருந்தாலும் அவர் எதிர்பார்த்த ஆறுதல் சீஷர்கள் மூலம் அவர் கிடைக்கல. நமக்கு ஆறுதல் கிடைக்கிறதுக்கு இயேசு கிறிஸ்து நம்ம கூட இருக்காரு, சகோதரர்கள் நம்ம கூட இருக்கிறாங்க. இந்த பலத்தோடு தான் நம்ம எந்த அனுபவத்துக்குள்ளே போவோம்னா கெத்சமனே அனுபவத்துக்குள்ளே நம்ம போகணும்னு சொல்லி இந்த பாடத்தை சகோதரர் நிறைவு செஞ்சிருக்கார். பொறுமையோடு கேட்ட அனைவரையும் தேவன் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.